நல்லா ஜெபம் பண்ணணும். சத்தியத்தை நல்லா என்ன செய்யணும், நம்ம கேட்கணும். வசனத்தை கேட்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். நல்லா கவனிங்க. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனடைவதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு விரோதமாய் வருகிற போராட்டங்களை, சத்துருடைய திட்டங்களை நம்ம மேற்கொள்ளணும்னா நமக்குள்ள என்ன இருக்கணும்? வசனமாகிய சத்தியம் நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? விடுவிக்கப்பட முடியும். சோதனைகள், போராட்டங்கள் நமக்கு வரும்போது நல்லா கவனிங்க, நம்மளுடைய சுய பலத்தினால நம்மளை ஒரு நாள் நம்மளை கண்ட்ரோல் பண்ணவே என்ன, மாம்சத்துல ஒரு நன்மையுமே கிடையவே கிடையாது. அல்லேலூயா. ஏன் இன்னைக்கு போராட்டங்கள், சோதனைகள் வரும்போது, பாவ போராட்டம் வரும்போது ஏன் ஜனங்கள் விழுந்து போயிடுறாங்க? ஏன் பாவத்துல மறுபடியும் விழுந்துடுறாங்கன்னா அவங்களுக்குள்ள என்ன இல்ல? சத்தியமாகிய வசனம் கிடையாது. அல்லேலூயா. அதனாலதான் எது அதிகமா விதைக்கப்படணும்? வசனம் இருதயத்தில் அதிகமாய் விதைக்கப்படுவதற்கு நம்ம நேரம் கொடுக்கணும். ஆமென். அதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பாருங்க, அந்த ஞாயிற்றுக்கிழமையும் நமக்குள்ள வசனம் என்ன செய்யணும்? விதைக்கப்படுவதற்கு நம்ம முழு கவனத்தையும் செலுத்தணும். அன்னைக்குமே நம்ம இல்லைன்னா என்ன ஆகும்? அன்னைக்கே நம்ம சிந்தனை எங்கேயாவது போயிடுச்சு, நம்ம என்ன வேற எங்கேயாவது போயிடுச்சுன்னா அன்னைக்கும் வசனம் என்ன செய்யப்படாது. அப்ப நல்லா கவனிங்க, வசனம் நமக்குள்ள விதைக்கப்படவில்லை என்றால் நம்முடைய உள்ளான பலன் நாளுக்கு நாள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? குறைந்து கொண்டே இருக்கும். உள்ளான பலன் நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்கா உங்க சரீரத்துல ஒரு 10 நாள் நீங்க பட்னியாவே இருக்கிறீங்க, என்ன ஆகும்? எந்திரிச்சு திடுதிடுன்னு ஓட முடியுமா அங்கிருந்து அங்க வரைக்கும்? என்ன ஆயிருவீங்க நீங்க? ஆட்டோமேட்டிக்கா நீங்க பலவீனப்பட்டுருவீங்க. உங்களால என்ன செய்ய முடியாது? வேலை எதுவும் எழுந்து கூட நீங்க இருக்க முடியாது. 10 நாள் கூட தேவையில்லை, ஒரு 3 நாள் நீங்க பாஸ்டிங் இருந்தாலும் என்ன ஆயிரும்? என்ன ஆயிரும்? சரீரம் அதே போலதான். நல்லா கவனிங்க. இப்ப சரீரத்தை ஒரு 3 நாள் நீங்க ஆகாரம் இல்லாம போட்டாலே இந்த சரீரம் பலவீனப்படும்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த ஆவிக்குரிய மனுஷனுக்கு ஒரு வாரம் ஒண்ணுமே நீங்க போடலன்னு வைங்க, என்ன வந்துடும்? எல்லா விதமான போராட்டங்களும் உங்களுக்குள்ள வந்துடும். பிசாசு உங்களை என்ன செஞ்சிருவான்? ஈஸியா மேற்கொள்ள ஆரம்பிச்சிருவோம். அல்லேலூயா. எப்படி மாம்ச பிரகாரமாய் சரீரத்திற்கு நம்ம ஆரோக்கியத்துக்கு நம்ம ஆகாரத்தை உட்கொள்றோமோ, அதே போல வசனமாகிய சத்தியத்தை நம்ம உட்கொள்ளுவதற்கு அதிக நேரம் நம்ம என்ன செய்யணும்? சிலர்லாம் ஒரு நாளைக்கு 5 நேரம் கூட என்ன செய்யறாங்க? சாப்பிடுறாங்க. எதுக்கு சாப்பிடுறாங்க? இன்னும் நல்லா என்ன செய்யணும்? நல்லா இருக்கணும். என்னென்னமோ வாங்கி என்ன செய்யறாங்க? ஆரோக்கியமான ஹார்லிக்ஸ், பூஸ்ட் என்ன செய்யறாங்க? பூஸ்ட் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி சொல்லி என்ன செய்யறாங்க? என்ன செஞ்சுறாங்க? சரீரத்தை ஆரோக்கியப்படுத்துவதற்காக என்ன செய்யறாங்க? நம்மை அழகுபடுத்த, கொஞ்சம் கூட யோசிச்சு பாருங்க, நம்மை அழகுபடுத்துவதற்கு எவ்வளவு நேரம் நம்ம செலவழிக்கிறோம்? கண்ணாடி முன்னாடி எவ்வளவு நேரம் நம்ம என்ன செய்யறோம்? பவுடர் போட, எல்லாம் மேக்கப் பண்ண, எல்லாத்துக்கும் என்ன செய்யறோம்? எதற்காக? நம்ம சரீரத்தை என்ன செய்யறோம்? நம்ம அழகுபடுத்துவதற்காக என்னென்னமோ வாங்குறோம், என்னென்னமோ சாப்பிடுறோம், இல்லையா? ஆமாவோ இல்லையா? ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்ம எதுவுமே என்ன செய்யறது இல்ல. எப்படி சரீர பிரகாரமான இந்த வளர்ச்சிக்கு, இந்த ஆரோக்கியத்துக்கு நம்ம இவ்வளவு முயற்சிகளை எடுக்கிறோமோ, அதை காட்டிலும் அதிக மடங்கு எங்க எடுக்கணும்? உள்ளான மனுஷன் பலப்படுவதற்கு நீங்க எடுக்கலன்னா நீங்க ஒரு ஆளா என்ன செய்வீங்க? இருப்பீங்க. ஆனா உங்களுக்குள்ள பாவ போராட்டங்கள் என்ன செய்யும்? பாவ போராட்டங்கள் வரும். ஏன்னா சத்தியம் என்ன இல்ல? சத்தியம் இல்ல. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, ஒரு தேவ பிள்ளை எப்படி விடுதலையோட வாழ முடியும்னா சத்தியத்தை அறிகிற அறிவினால. பைபிள் கையில இருக்கிறனால வெற்றியை வாழ முடியும் வேதம் என்ன செய்யல. நான் பாருங்க, என்கிட்ட வீட்லயே பெரிய பைபிள் இருக்குங்க, 10 பைபிள் வச்சிருக்கேன், 15 பைபிள் வச்சிருக்கிறேன், தலகாணி கடையில கூட பைபிள் வச்சுட்டு தான் என்ன செய்யறேன், படுக்கிறேன் நானு. அப்படின்றதுனால என்ன ஆகாது? ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது. அல்லேலூயா. இதுல எழுதப்பட்ட வார்த்தைகள் உங்களுக்குள்ள இருதயத்துல சத்தியமாய் விதைக்கப்படவில்லை என்றால் இது வெள்ளை பேப்பர்ல எழுதப்பட்ட கருப்பு எழுத்துக்களாய் மாத்திரமே இருக்கும். அல்லேலூயா. அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அல்லேலூயா. ஒருத்தர் பாருங்க, ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணி, இந்த சத்தியம் உங்களுக்குள்ள ஜீவனாய் மாற வேணும்னு போய் கடன்னு பைபிளை கிழிச்சு தின்ன ஆரம்பிச்சாராம். எதுக்கு இந்த பேப்பரை? என்ன இந்த பைபிள் என்ன இருக்கு? இதோ வல்லமை இருக்குன்னு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாராம்? பேப்பர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாராம். அப்படி சாப்பிடறதுனால எந்த இதுவும்? வார்த்தையை சாப்பிட வேண்டும் நம்ம. அல்லேலூயா. வசனத்தை உட்கொள்ள வேண்டும். அதனால் நம்ம சிந்தனைகளை நிரப்பணும், அதனால் நம்ம எண்ணங்களை நிரப்பணும். போராட்டங்கள் நமக்கு விரோதமா இருக்கு, எதிர்ப்புகள் இருக்கு, தடைகள் இருக்கு, இல்லையா? பெரிய பெரிய சூழ்நிலைகள், எதிர்மறையான சூழ்நிலைகளை நம்ம என்ன செய்கிறோம்? சந்திக்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன வரணும்? நமக்குள்ள இருந்து, உள்ள இருந்து என்ன வரணும்? சத்தியம் வெளிப்பட்டுச்சுன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. அல்லேலூயா. ஏன் இன்னைக்கு அநேகரான பாவ போராட்டங்களை மேற்கொள்ள முடியலன்னா அந்த நேரம் என்ன வராது? வசனம் வெளியில வராது. என்னதான் வரும்? விசனம் தான் வெளியில வரும். இது கசப்பு தான் என்ன செய்யும்? சண்டையும் போராட்டமும் தான் வெளியே வரும். ஏன்னா அதனாலதான் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? நிரப்பி வச்சிருக்கிறாங்க. வசனம் என்ன செய்யல?
ஆனா வார்த்தை உங்களுக்குள்ள நிரம்பி இருந்ததுன்னா ஒரு பலவீனம் வரும்போது நீ சொல்லுவீங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, அவருடைய தழும்புகளால் நான் குணமாய் இருக்கிறேன், வியாதி எனக்கு இல்லை என்ற வார்த்தை என்ன செய்யும்? ஒரு முடியாத சூழ்நிலை வரும்போது நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு தேவை நிறைய இருக்கு, அப்ப என்ன சொல்லுவீங்க? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். இது எங்க இருந்தா தான் வரும்? வசன இருதயத்துல, சத்தியம் இருதயத்துல இருந்தா தான் என்ன செய்யும்? ஒரு பாவ போராட்டம் வருது, ஒரு இச்சையான சோதனை உங்களுக்கு வரும்போது வார்த்தை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நான் மாம்சத்திற்கு கடனாளி அல்ல அப்படின்னு எங்க வரும்? என்ன வரும்? சோதனைகள் வரும்போது, போராட்டம் வரும்போது இந்த வார்த்தை வரும். அப்படி நமக்குள்ள வார்த்தை இல்லைன்னா என்ன வரும்னா, என்னதான் நம்ம முயற்சி பண்ணாலும் நமக்கு ஒண்ணுமே என்ன செய்ய மாட்டாங்க, என்னதான் வாழ்க்கை, எதுக்குதான் நம்ம வாழ்றோமோ அப்படின்னு என்ன வந்துடும்? விரக்தி வந்துடும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. வார்த்தை வரலன்னா, உங்களுக்குள்ள ஒரு ஒரு பிரச்சனையை நீங்க சந்திக்கும் போது உங்களுக்குள்ள வார்த்தை வரலன்னா, உங்க உள்ளான பலன் நீங்க என்ன செய்யணும்? சோதிச்சு பார்க்கணும். அடிக்கடி போய் செக்அப் பண்றீங்களே, பிளட் டெஸ்ட் பண்றாங்க இல்லையா, யூரின் டெஸ்ட் பண்றாங்க. எதுக்கு பண்றாங்க? ஏதாவது என்னது ஃபால்ட் இருக்கான்னு என்ன செய்யறோம்? செக் பண்றோம். வண்டி இருக்கு, வண்டியை கொண்டு போய் அடிக்கடி என்ன செய்யறோம்? மெக்கானிக் ஷாப்ல எதுக்கு ஏத்துறோம்? ஏதாவது ஃபால்ட் கம்ப்ளைண்ட் எது இருக்கான்னு பாக்குறதுக்காக என்ன செய்யறோம்? அடிக்கடி கொண்டு போய் என்ன செய்யறோம்? அவங்களே சொல்றாங்க, அடுத்த 6 மாசத்துக்கு அப்புறம் நீங்க வண்டி வந்து என்ன செய்யுங்க, செக்அப் பண்ணிட்டு போங்க. எதுக்கு சொல்றாங்க? ஏதாவது ஃபால்ட் இருக்கான்னு பாக்குறது. அதே போலதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம அடிக்கடி என்ன செய்யணும்? சர்வீஸ் ஸ்டேஷன்ல ஏத்தணும். எந்த சர்வீஸ் ஸ்டேஷன்ல? வார்த்தை என்னும் சர்வீஸ் ஸ்டேஷன்ல வண்டி என்ன செய்யணும்? ஏத்தணும். ஏதாவது ஃபால்ட் போய் கிடக்கா, உடஞ்சு கிடந்து கிடக்கா அப்படின்னு என்ன செய்யணும்? பார்க்கணும். அல்லேலூயா. ஸோ வார்த்தைக்கு அதிக நேரம் என்ன செய்யுங்க? வார்த்தைக்கு அதிக நேரம் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். சத்தியத்துக்கு அதிக நேரம் முக்கியத்துவம். வசனம் விதைக்கப்படும் போது நல்ல உன்னிப்பா என்ன செய்யணும்? கவனிக்கணும். அந்த நேரம் உட்காந்து என்ன செய்யக்கூடாது? அந்த நேரம் உட்காந்து என்ன செய்யக்கூடாது? சிட்டிவாரில் பார்த்தீங்கன்னா, நான் அங்கே பிரசங்கம் பண்ணுவோம். புதுசாக இருக்கிற நிறைய பேர் என்ன செய்வாங்க? வருவாங்க. அப்போ எதுக்கு வருவாங்கன்னா, ஆராதனை முடிஞ்சவொடனே எப்படியா பாசிட்டு ஒரு வார்த்தை என்ன செஞ்சிடணும், இன்னைக்கு அவர் எனக்கு எப்படியா இந்த எண்ணெயை பூசி கொஞ்சம் ஜோம் பண்ணி விட்டாருன்னா என்ன ஆயிரும்? ஜோம் பண்ணுவான்ட்டு அப்படி என்ன செய்வாங்க? வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் வந்து வசனம் விதைக்கப்படுகிற நேரத்தில் அள்ளி என்ன செய்யறது? வார்த்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பேன்? எண்ணெயை கொடுத்துக்கிட்டு இருப்பேன். அந்த நேரம் ஒரு உறக்கம் விடுறது அங்கே உட்காந்து. எப்படி சரி சரி சொல்லி முடிக்கிட்டோம், நம்ம எந்திரிச்சு எல்லாம் எந்திரிச்சு கடைசியில் ஜோம் பண்ணிட்டு என்ன செஞ்சிருவோம்? நான் பாட்டுக்கு என்ன செய்வேன்? ஆராதனை முடிஞ்சு என் பாட்டுக்கு நானே செஞ்சிருவேன். போய் வந்து கேட்பாங்க, ஐயா எப்படியாவது ஒரு ஜோம் பண்ணுங்க, அதான் இவ்வளோ நேரம் விதைச்சிருக்கோம்ல, இவ்வளோ நேரம் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு என்ன செய்யறது? வந்து அதுக்கப்புறம் கேட்பாங்க. அப்போ என்னன்னா, மனிதனுடைய எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் எதில் இருக்குன்னா, முடிச்சதுக்கப்புறம் தலையில கை வச்சு என்ன செய்வாங்க? ஜோம் பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் அப்ப என்ன செஞ்சிடும்? ஆனா நான் சொல்றேன், எந்த நேரம் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிற நேரம்னா, வசனத்திலிருந்து வார்த்தை விதைக்கப்படும் அதை பிடிச்சு எடுக்கணும். அங்கதான் இருக்கு சுகம். அல்லேலூயா. பக்கத்துல பேசுங்க. வசனம் கொடுக்காத ஒண்ணு, வார்த்தை கொடுக்காத ஒன்றை வேற யாரும் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. எப்படியாவது எனக்கு ஒரு வார்த்தை ஜோம் பண்ணிருக்கா, எப்படியாவது ஜோம் பண்ணலாம். ஆனா எங்க விடுதலை நடக்கணும்ல. எப்பதான் விடுதலை நடக்கும்? சத்தியத்தை உங்களுக்குள்ள நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கதான் உங்களுக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிக்க பாருங்க. யோசேப்பு ஒரு பெரிய பஞ்சம் வரப்போது ஆண்டவருக்கு என்ன செஞ்சிட்டாரு? சொல்லிட்டாரு. அப்ப என்ன செஞ்சான்? அந்த ஊர்ல விளையிற எல்லா ஆகாரத்திலும் சிறந்ததை கொண்டு வந்து என்ன செய்யறான்? பண்டக சாலை கூட சேமிச்சு வைக்கிறான். அல்லேலூயா. தேவை வந்த போது என்ன செய்யறான்? எடுத்து. அப்படித்தான் ஒரு தேவ பிள்ளை இருக்கணும். ஆமென். நேரம் கிடைக்கும் போது, வேலை செய்யும் போது கூட நல்ல செய்திகளை போட்டு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு விரோதமாய் வருகிற சோதனைகளுக்கு, போராட்டங்களுக்கு ஏற்ற ஒரு மண்ணாவை நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம்? சேமிச்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. வார்த்தையை சேமிச்சு வச்சா என்ன வரும்? இப்ப யோசேப்பு எதை பண்டக சாலையில வச்சாரு, அதை தானே எடுக்க முடியும். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? அரிசியை வச்சுக்கிட்டு கோதுமையே வரலையான்னு தேடிக்கிட்டு இருந்தா எப்படி வரும்? எதை நம்ம உள்ள வைக்கிறோமோ, எதை அதிகமாய் நம்ம உட்கொள்ளுகிறோமோ, அது நமக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிக்குது? சேமிக்க ஆரம்பிக்குது. அது ஸ்டோர் ஆக ஆரம்பிக்குது நம்ம சிந்தனைகளுக்குள்ள, இருதயத்துக்குள்ள. தேவை வரும்போது என்னதான் செய்ய முடியும்? எதை எடுத்து கொடுக்க முடியும்? அதைத்தான் எடுத்து கொடுக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரே பாவ போராட்டமா வருதுன்னா, நம்ம டிவியே பார்த்துக்கிட்டு பாவ போராட்டம் வருதுன்னா எதுதான் வெளியில வரும்? அதுதான் வெளியில வரும். எந்த நேரம் பார்த்தாலும் செல்லையே தடவிட்டே உட்கார்ந்துருந்து, ஆண்டவரே பலன் தாங்கன்னா எப்படி தருவார் ஆண்டவரே? அல்லேலூயா. என்ன செய்யணும்? நம்ம வார்த்தை எடுத்து அதிகமாக உட்கொள்ள ஆரம்பிக்கணும். ஆவிக்குரிய பாடல்களை அதிகமா என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? கேட்க. ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்கும் போது, ஒரு தேவை வரும்போது உடனே என்ன வரும்? என்ன வரும்? ஒரு வசனம் வரும். அல்லேலூயா. ஒரு பஞ்சகாலம் வரும்போது என்ன வரும்? ஆண்டவரே ஒரு பாட்டு வரும். ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு
அறுவடை செய்தான்னு பாட்டு வரணும்னா எங்க இருக்கணும் பாட்டு? இருதயத்துல பாட்டு இருந்தா தானே பாட்டு பாடுறதுக்கு வாயில வெளியில என்ன செய்யும் வரும். இல்லாட்டி என்ன பாட்டு வரும்? என்னங்க எல்லாம் அப்படிதான் கஷ்டப்படுறாங்க, நம்மளும் அதே மாதிரி தான் கஷ்டப்படுறோம். ஆமா, அப்படி அந்த வார்த்தை தான் என்ன செய்யும். இப்ப இருதயத்துல நம்ம வார்த்தையை விதைக்கப்படுகிற நேரத்துல வார்த்தையை ரொம்ப உன்னிப்பா என்ன செய்யணும், கவனிக்கணும். அல்லேலூயா. கேட்ட வார்த்தையை போய் திரும்ப என்ன செய்யணும், என்ன சொன்னாங்க அப்படின்னு என்ன செய்யணும், என்ன பேசுனாங்க அப்படின்னு என்ன செய்யணும், போய் என்ன செய்யணும், திரும்பி கொஞ்சம் பார்க்கணும், கேட்கணும், ஆலோசனை பண்ணணும். அல்லேலூயா. வெற்றி வாழ்வு ஆமென் தேவனுடைய கையில கிடையாது. நான் சொல்றேன் பாருங்க, ஒரு பெரிய ரகசியத்தை சொல்றேன். ஒரு கிறிஸ்தவனுடைய வெற்றியான வாழ்வும் உயர்வான வாழ்வும் தேவனுடைய கரத்துல கிடையவே கிடையாது. அல்லேலூயா. தேவனுடைய கரத்துல மட்டும் இருந்துருந்துச்சுன்னா இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவங்களும் ஆகா ஓகன்னு வந்திருப்பாங்களா மாட்டாங்களா? ஏன்னா அவர் பாரபட்சமே பார்க்காது. எல்லாரும் மேல வந்திருக்கணும்ல. ஏன்னா அவர் எல்லாத்தையும் என்னதான் செய்யணும்னு நினைக்கிறாரு, எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறார். நல்லவர் மேலும் தீயவர் மேலும் மலையை கொட்டணும்னு நினைக்கிறாரு, எல்லாரையும் தூக்கி விடணும்னு நினைக்கிறார். வேதம் சொல்லுது, எவனை உயர்த்தலாம் எவனை ஆசீர்வதிக்கலான்னு பூமி முழுவதும் கண் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், உலாவிக்கிட்டு இருக்கான். எப்படி இவனை மேல தூக்கலாம், எப்படி இவனை உயர்த்து கொண்டு வரலான்னு. அல்லேலூயா. இப்ப இந்த வெற்றி உள்ள வாழ்க்கை, இந்த ஜெயமுள்ள வாழ்க்கை யார் கையில ஆண்டவர் வச்சிருக்காரு? என் கையில வச்சிருக்கிறாரு. நான் நினைத்தா வெற்றியா வாழலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க ஜெய வாழ்வு, உங்க வெற்றி வாழ்வு தேவனுடைய கரத்துல இல்ல. ஏன்னா சிலுவையில் அவர் மரிக்கும் போது எல்லாம் முடிந்தது என்று சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. இப்ப யார் கையில தான் இருக்கு? உங்க ஆசீர்வாதம் உங்க கையில தான் இருக்கு. பக்கத்துல பார்த்து உங்க ஆசீர்வாதம், உங்க சுகம், உங்க செழிப்பு, உங்க ஆரோக்கியம், உங்க சமாதானம் எல்லாம் உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. மரணமும் ஜீவனும் எங்க இருக்கு? நாவின் அதிகாரத்தில் இருக்கு. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பாங்க. நான் ஜீவன்ல பிரியப்பட்டேன்னா நான் என்னத்தை புசிப்பேன்? ஆண்டவரே, நான் உயரமா இருக்கணும், நான் ஆசீர்வாதமா இருக்கணும், அநேகருக்கு கொடுக்கிறவனா இருக்கணும் நான் விரும்பினேன்னா என்ன கர்த்தர் அந்த இடத்துக்கு என்ன செய்வாரு, கொண்டு போவாரு. நான் சுத்தி இருக்கிற பிரச்சனையே பார்த்துக்கிட்டு இதையே சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா அப்படியே இருப்பான்னு என்ன செஞ்சிருவாரு. ஏன்னா அவரால் என்ன செய்ய முடியாது. ஆமென். என்னுடைய விருப்பத்தை தாண்டி அவர் ஒரு கிரியை செய்ய முடியவே முடியாது. அல்லேலூயா. அதனாலதான் நம்முடைய மனதை என்ன செய்யணும், நம்ம மறுரூபமாக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். இதுவரைக்கும் நம்ம மனது பல்வேறு விதமான காரியங்களால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஏற்கனவே மறுரூபமாக்கி ஆயுதம் என்ன செய்யுது இருக்கு. எப்படி மறுரூபமாயிருக்கு? ஒரே வியாதிங்க, ஒரே கடனுங்க, ஒரே பிரச்சனைங்க, ஒரே சண்டைங்க, ஒரே நிம்மதி இல்லைங்க, என்னத்தை செஞ்சாலும் உருப்பட மாட்டேங்குங்க. அப்படின்றதுனால நம்ம மைண்ட் என்ன ஆயிடுச்சு, ஏன்னு யாருக்குங்க கஷ்டம் இல்லாம இருக்கு அப்படின்றதுலயே நம்ம வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு, நம்ம மைண்டு மறுரூபம் ஆயிடுச்சு ஏற்கனவே. இப்ப இதை என்ன செய்யணும், நம்ம உடைச்சு மாத்தணும், வார்த்தை எடுத்து அதுல வைக்கணும். அல்லேலூயா. அடுத்த வாரத்துல இருந்து எப்படி நம்முடைய மனதை நம்ம மறுரூபமாக்குவதுன்றத குறித்து என்ன செய்ய போறோம், தியானிக்க போறோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்ல போறேன். என்னன்னா, இதுவரைக்கும் நம்முடைய மனது எப்படி மறுரூபமாக்கப்பட்டிருக்குன்றதை என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். அல்லேலூயா. ஆயத்தமா இருக்கிறீங்களா? இதுவரைக்கும் நம்ம மைண்டு எதனால, ஏன்னா பல்வேறு விதமான காரியத்தினால நம்ம மைண்ட் என்ன செய்யுது, ஒரு மனதுல நம்முடைய எண்ணங்களுக்குள்ள ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான இன்ஃபர்மேஷன் என்ன செய்யுது, நீங்க பாக்குறீங்க, கேக்குறீங்க, பேசுறீங்க, இதனால எல்லாம் செய்யப்படுது. உள்ள நிறைய காரியங்கள் போய் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு, ஸ்டோர் ஆகிட்டே இருக்கு, நினைவுல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, பதிஞ்சுக்கிட்டே இருக்கு. இது நம்ம மைண்ட் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும். இப்ப ஒண்ணும் இல்ல, இந்த மழை காலங்கள்ல இந்த அழிவுகள் நாசங்கள் வந்த போது நம்ம மைண்ட் எல்லாம் எதுவா இருக்கும், செல்ல ஓபன் பண்ணா உடனே வயநாட போடுற அப்படின்னு என்ன செய்யும். பாத்தீங்களா, நம்மை சுற்றி நடக்கிற இந்த சூழ்நிலை எதுக்கு நேரம் நம்ம நடத்துது, அந்த இன்ஃபர்மேஷனை தெரிந்து கொள்வதற்காக. அதுவானியே என்ன செய்யுது, திடீர்னு நைட்டு மழை பயங்கரமா பெய்யுதுன்னு வைங்க, ஐயோ நாளைக்கு வேற மூணார் போகணும், கேப் ரோடு இடிஞ்சு விழுந்துருமோ என்னமோ தெரியலையேன்றதுக்கு என்ன செஞ்சிருது, எங்க இடிஞ்சு போகுதுன்னு தெரியலையேன்ற அளவுக்கு என்ன ஆயிருது. ஆனா மைண்ட் எங்க போயிருது. அப்ப மழை பெஞ்சா ஒரு எங்கேயாவது இடிஞ்சு என்ன செஞ்சிரும் போயின்ற ஒரு மைண்டுக்கு என்ன செஞ்சிருது, நம்ம எண்ணங்கள் வந்து. அப்ப இன்னைக்கு நம்ம பல்வேறு விதமான காரியங்கள்னால நம்ம மனது என்ன செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு, மறுரூபமாகி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உங்க பிள்ளைகளுடைய உங்களுடைய மனது என்ன செய்யுது, மறுரூபமாகி கொண்டே இருக்கு. அத எதிர்மறையாக மறுரூபமாகிற காரியங்களை நம்ம என்ன செய்யணும், நேர்மறையாக மறுரூபமாக்க வேண்டும். அல்லேலூயா. ஓகே, நிறைய காரியங்கள் இருக்கு, ஒண்ணு நான் சொல்றேன் பாருங்க. முதலாவதாக நம்முடைய நம்பிக்கை நம்ம இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கு, மறுரூபமாக்கி இருக்கு.
என்னது நம்பிக்கைனா, நம்ம எதை நம்புகிறோமோ, எதை நாம் விசுவாசிக்கிறோமோ அது ஒருவேளை நேர்மறையா இருக்கலாம், இல்லனா எதிர்மறையா இருக்கலாம். இதுவரைக்கும் ஒருவேளை நம்ம எதிர்மறையான காரியங்கள், எப்படி சிலருக்கு சொல்லுவாங்க ஆண்கள்னாலே இப்படி தாங்க, அவங்க என்னது கொடூரமானவங்கன்னு ஒரு மைண்ட் என்ன செய்யும், அவங்க ஒரு நம்பிக்கை. அவங்களுக்கு ஒரு ஒரு பாப்பா வந்து ஒரு பாஸ்டர் சொன்னாராம், அம்மா ஆதாம் ஏவாள் படத்தை நீ என்ன செய்ய வரனாரா. உடனே ஏவாளை ரொம்ப பெருசா அப்படியே முடியலாம் வச்சு என்ன செஞ்சான், ஏவாளை பெருசா வச்சு ஆதாம சின்னதா குட்டியூண்டா என்ன செஞ்சான் வரைஞ்சான். அப்ப அது என்னத்தை நம்பிக்கிட்டு இருக்காது, பெண்கள்னா ரொம்ப பெரிய ஆளு, ஆண்கள்னா யாரு சின்னவங்க அப்படின்னு அதுக்கு ஒரு என்னது ஒரு நம்பிக்கை. பல்வேறு விதமான நம்பிக்கை என்ன செய்கிறது இருக்கு. அதே இந்த நம்பிக்கைகள் நம்ம மனதை என்ன செய்ய ஆரம்பிக்குது, மறுரூபம் ஆரம்பிக்குது. சிறு வயதுல இருந்து இது வரைக்கும் நீங்க எந்த காரியத்தை நீங்க அதிகமாய் நம்புனீங்களோ அந்த காரியங்கள் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கு. சின்ன வயசுலயே சில நேரங்கள நீ ஒரு பலவீனமானவன் அப்படின்னு சொல்லியே என்ன செஞ்சிருப்பாங்க, நம்மள என்ன செஞ்சிருப்பாங்க, சொல்லி 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 ஒரு நம்பிக்கை நம்ம மேல என்ன செஞ்சிருப்பாங்க. இல்லைன்னா இன்னொரு நம்பிக்கை வச்சிருப்பாங்க, எப்படின்னா நம்மளாம் ஏழைகள் தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை என்ன செஞ்சிருப்பாங்க. ஒரு காரு போகும்போது ஒரு காரை பார்த்து சொல்லுவோம், அதெல்லாம் நமக்கு கிடைக்குமா, நம்மளாம் யாரு ஏழைகள். இப்ப நம்ம சிறு வயதுல இருந்தே என்ன விதமான ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, நம்மலாம் ஏழைங்க அப்படின்ற ஒரு காரியத்தையே நம்ம என்ன செஞ்சிட்டோம், நமக்கு இதுதான் கிடைக்கும் அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம என்ன செஞ்சிட்டோம், நம்பினதுனால என்ன ஆயிடுச்சு, அந்த நம்பிக்கை நம்ம மைண்ட் என்ன செஞ்சாருச்சு, ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால பெரிய காரியங்களை நம்மளால என்ன செய்ய முடியல, சிந்திக்க முடியல, நினைக்க முடியல, நம்பவே முடியல. எனக்கு இதெல்லாம் நடக்கும், உங்களுக்கு ஒரு 10 கோடி ரூபாய் ஆண்டவர் தருவாரு அப்படின்னா என்ன செய்ய முடியாது, நம்பவே முடியாது. ஏன் நம்ப முடியாது, 10 ரூபாய் உண்டாக்குறதுக்கு நான் படுற பாடு இருக்கீங்க அப்படி என்ன நம்ம இது வரைக்கும் என்ன செஞ்சிட்டோம், அப்படியே நம்ம நம்பிக்கை அது மேல ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. இப்ப என்ன பண்ணணும், நம்ம நம்பிக்கை என்ன செய்யணும், தேவன் மேல வைக்கணும், தேவனுடைய வார்த்தையின் மேல வைக்கணும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்க, ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அவனுக்கு இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரான இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தராய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியானவன் என்று சொல்றார். இப்ப நல்லா கவனிங்க, இந்த ஆபிரகாமுக்கு ஒரு நம்பிக்கை, என்ன நம்பிக்கை இருக்கு தெரியுமா, என்ன நம்பிக்கை ஆயிடுச்சு, 100 வயசு ஆயிப்போச்சு. என்ன நம்புறாரு, எனக்கு இன்னும் என்ன ஆகாது, எனக்கு குழந்தையே இந்த 75வது வசனத்தை 75வது வயதுல இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவனுக்கு கொடுக்கிறாரு. இந்த 75வது வயசு வரைக்கும் அவனுக்கு என்ன நம்பிக்கை இருக்கு, எனக்கு குழந்தை இன்னும் என்ன செய்யாது, பிறக்க வாய்ப்பே இல்லை. பாருங்க, அவனுக்கு ஒரு குறைவுமே இல்லை, சொத்து சொகம் ஆடு மாடு வேலைக்காரர்கள் தங்க வெள்ளி பொண்ணுன்னு திரளா என்ன செய்த அவன்கிட்ட இருக்கு. ஆனா ஒரு குறைவு இருக்கு, என்ன இருக்கு, அவனுக்கு ஒரு பிள்ளை இல்ல. இப்ப என்ன பண்றான்னா, அவனுடைய வீட்டுல ஒருத்தர் என்ன செய்யறான், வேலைக்காரனா என்ன செய்யறான், வீட்டு வேலைக்காரனா இருக்கிறான், இளையசர் வேலைக்காரனா இருக்கிறான், அவனுக்கு ஒரு பிள்ளை என்ன செய்யுது இருக்கு. அப்ப இவனுக்குள்ள என்ன மைண்ட்ல ஓடுதுன்னா, நம்ம என்ன சேர்த்து என்ன புண்ணியம், எல்லாத்தையும் யாரதான் கொண்டு போறா, இவன் தான் கொண்டு போறான்னு இவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை என்ன செய்யுது இருக்கு. பாத்தீங்களா, அப்ப இதையே பார்த்து இதையே வளர்ந்து வந்ததுனால அவனுடைய ஜெபம் கூட எப்படி இருக்கு பாருங்க. என்னதான் நீ ஆசீர்வதிக்கல, எனக்கு தான் ஒரு பிள்ளையை கொடுக்கல, இந்த வேலைக்காரனுடைய பிள்ளையை நீங்க என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்கன்னு ஒரு என்ன பண்றான், எப்படி நம்புறான், அவனுடைய நம்பிக்கை எப்படி ஆயிடுச்சு பாருங்க, எப்படி இருக்கு, அவனை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஏன்னா எனக்கு இனிமேல் என்ன செய்ய போறது இல்ல, கிடைக்க போறது இல்லைன்னு அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. சரியா, இது என்னத்தை உண்டாக்குது பாத்தீங்களா, அவனுடைய மைண்ட்ல அவன் எதை நம்பிக்கிட்டு இருக்கானோ அது அவனுக்குள்ள என்னத்தை உண்டாக்குது, வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறான் பாருங்க, அதே மாதிரி பேசுறான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு என்னாச்சு, எனக்கு இனி பிள்ளைகள் பிறப்பதற்கு வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்லி என்ன செய்யறான், அதையே அவன் பேச ஆரம்பிக்கிறான். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமா இருக்கும் என்று என்ன செய்யறாரு சொல்றாரு. பாத்தீங்களா, அவனுக்கு என்ன பண்றாரு, அவனுக்கு ஒரு நம்பிக்கை ஆண்டவர் என்ன செய்யறாரு கொடுக்கிறாரு. எப்படி கொடுக்கிறாரு ஆண்டவர்,
நட்சத்திரங்களை ஆண்டவர் என்ன செய்யறாரு? காண்பிக்கிறார். முதலாவது, நம்ம எதை நம்புகிறோமோ அது நம்முடைய மனதுக்குள்ள ஒரு மறுரூபத்தை, மாற்றத்தை என்ன செய்யுது? கொண்டு வருது. ரெண்டாவது, நம்முடைய எண்ணங்கள் நமக்குள்ள ஒரு மாற்றத்தை என்ன செய்கிறது? கொண்டு வருது. எப்படி நம்மளை குறித்து நம்ம எண்ணுகிறோமோ, எண்ணங்கள்லாம் புரியுதா இல்லையா? ஒரு படம், ஒரு தாட்ஸ் நமக்குள்ள என்ன செய்யுது? உருவாகுது. இது என்ன பண்ணுதுன்னா நம்ம மனதுக்குள்ள ஒரு மறுரூபத்தை என்ன செய்யுது? கொண்டு வருது. இப்ப பாருங்க, அவனுக்குள்ள ஆண்டவர் என்ன பண்றாரு? அவனுக்குள்ள என்னத்தை வச்சாரு? கர்த்தர் ஒரு எண்ணத்தை உருவாக்குறார். என்னத்தை உருவாக்குறாரு? இதுவரைக்கும் அவன் எதை பார்த்து கொண்டே இருக்கிறான்? சூழ்நிலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். என்னால என்ன செய்ய முடியல, எனக்கு நடக்காது, எனக்கு முடியாது, என் சரீரம் செத்து போச்சுன்னு அதையே பார்த்துக்கிட்டு இருக்க ஒருத்தனுக்கு ஆண்டவர் தன்னுடைய சிந்தனையில, அவருடைய எண்ணத்துல ஒரு படத்தை, ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து என்ன செய்யறாரு? என்ன எண்ணத்தை வைக்கிறாரு? வானத்து நட்சத்திரங்களை வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இவனுக்கு இந்த நட்சத்திரத்தை பார்க்கும் போதெல்லாம் என்ன உண்டாயிருக்கும்? சொல்லுங்க. நட்சத்திரத்தை பார்க்கும் போதெல்லாம் என்ன உண்டாயிருக்கும்? ஒரு பிள்ளையில நம்ம வேதனைப்படுகிறோம். ஆனா வெளியில வந்து அவன் நட்சத்திரத்தை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு என்ன தோணி இருக்கும்? ஓ, என்னுடைய சந்ததி இப்ப ஒரு சந்ததி கூட இல்ல, ஒண்ணுமே இல்ல, வேலைக்காரனுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் சந்ததி எப்படி இருக்கும்? இந்த வானத்து நட்சத்திரங்களை போல பெரிதா இருக்கும் என்ன செய்யறாரு? சொல்லுங்க. இப்ப அவனுக்குள்ள ஒரு எண்ணத்தை என்ன செய்யறாரு? எண்ணத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு? வைக்கிறார். முதலாவது நம்ம நம்பிக்கை, ரெண்டாவது எண்ணங்கள் நம்முடைய மனதை என்ன செய்கிறது? மறுரூபமாக்குறது. மூன்றாவது, இந்த எண்ணங்களுக்கு அடுத்து ஆண்டவர் எண்ணங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா கற்பனைகள் என்ன செய்ய ஆரம்பிக்குது? நம்முடைய மனதை மறுரூபமாக்க ஆரம்பிக்குது. இப்ப எண்ணம் வந்து பார்த்த உடனே என்ன செஞ்சிருச்சு? அவன் மைண்ட்ல பதிஞ்சிருச்சு. ஆனா இந்த கற்பனை எப்படி நம்ம மனதுக்குள்ள வேலை செய்யுதுன்னா, அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது மட்டுமல்ல, அதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமும் என்ன செஞ்சிருக்கும்? இப்ப நல்லா கவனிங்க. அவன் வந்து ஆண்டவர் நைட்டு வந்து அவனை கூட்டு போய் என்ன செய்யறாரு? எப்ப நட்சத்திரம் காமிச்சிருப்பாரு? பகல் 12 மணிக்கா? எத்தனை மணிக்கு காமிச்சிருப்பாரு? நைட் என்ன செஞ்சிருக்காரு? நட்சத்திரத்தை என்ன செய்யறாரு? காமிச்சிட்டாரு. இப்ப அவன் தூங்க என்ன செஞ்சிருக்கான்? தூங்க போயிட்டான். இப்ப அவனுடைய தூக்கத்துல என்ன ஓடிக்கிட்டு இருந்திருக்கும் பாத்தீங்களா? தேவன் அவனுக்குள்ள வைத்த அந்த எண்ணம் கற்பனையாக என்ன செய்ய ஆரம்பிக்குது? வளர ஆரம்பிக்குது. அல்லேலூயா. இதே போலதான் பாவத்திற்கும் எப்படி மனம் மறுரூபமாகுதுன்னா, ஒரு தவறான செய்தி நீங்க என்ன செய்றீங்க பாக்குறீங்கன்னா, அந்த சீன் அப்ப முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த சீன் அப்புறது இப்ப ஒரு ஆள் ஒருத்தவங்களை கொலை பண்ற மாதிரி ஒரு செய்தி என்ன செய்றீங்க? ஒரு படத்தை நீங்க பாத்துட்டீங்க. இது என்னது? ஒரு எண்ணம் மைண்ட்ல போய் என்ன செஞ்சிருச்சு? உட்கார்ந்துருச்சு. இப்ப அந்த சீன் உங்களை விட்டு என்ன செஞ்சிருச்சு? படத்துலயோ இதுலயோ டிவிலயோ இல்லையோ நியூஸ்லயோ பாக்குறீங்கன்னு வைங்க, அந்த சீன் என்ன இருந்துச்சு? போயிருச்சு. ஆனா நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது அந்த சீன் மறுபடியும் என்ன செய்ய ஆரம்பிக்குது? எண்ணத்துல என்ன செய்ய ஆரம்பிக்குது? அப்படியே ஓட ஆரம்பிக்குது. கற்பனை. அவன் யாரையோ விரட்டி கொண்டான்னு வைங்க, ஆனா தூங்கும் போது உங்களை யாரோ விரட்டி கொள்ற மாதிரி என்ன வருது? என்ன வருது? ஒரு கற்பனை வருது. இதுதான் கற்பனைக்கு இருக்கிற வல்லமை. இந்த கற்பனை என்ன ஆகும்னா உங்க மனதை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? பாதிக்க ஆரம்பிக்கும். உங்க சரீரத்தையுமே அது பாதிக்க ஆரம்பிக்கும். உங்க சரீரத்தை எப்படி பாதிக்கும் யோசிச்சு பாருங்க. நைட் நீங்க ஒரு கனவு கண்டீங்கன்னு வைங்க, திடீர்னு வேலைக்கு போறீங்க, இல்ல வீட்டுக்கு பக்கத்துல வேலை செஞ்சுட்டீங்க, திடீர்னு ஒரு பெரிய கொம்பை யானை என்ன செய்யுது? அப்படியே வந்து நீங்க பாத்திரத்தை விளக்கிட்டு இருக்கோம், டமால்னு ஒரு எத்து விட்டு உங்களை தூக்கி என்ன செய்யுது? அப்படியே எரியுது. ஒரு சீனை நீங்க உங்க மைண்டுக்குள்ள கொண்டு வாங்க சொல்றேன். இல்ல நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒரு பெரிய நாய் வந்து அப்படியே என்ன செய்யுது? அப்படியே கடிச்சிருச்சு. தூக்கத்துல இருந்து அப்படியே அலறி நீங்க எந்திரிச்சீங்கன்னா என்ன ஆகுது? அப்படியே அலறி என்ன செய்யறீங்க? எந்திக்கிறீங்க. இப்ப இது எங்க ஓடிச்சு? இந்த படம் மைண்ட்ல தானே ஓடிச்சு. அந்த நேரம் எந்திரிச்சு நீங்க உங்க ஹார்ட் அப்படியே தொட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? எப்படி அடிக்குது? கப்பு 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 டப்ப 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 என்ன செய்யுது? அந்த நேரம் நீங்க பிபியை செக் பண்ணீங்கன்னா பிபில ரொம்ப ஹையா என்ன செஞ்சிருக்கும்? போயிருக்கும். மைண்டுக்குள்ள தானே ஓடிச்சு. ஆனா இந்த மைண்டுக்குள்ள ஓடுன இந்த காரியம் எங்க பாதிப்பு உண்டாக்குச்சு? சரீரத்துல பாதிப்பு உண்டாக்குது. அதனாலதான் நம்ம என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கோம், என்னமோ தோணிக்கிட்டு இருக்கு நமக்கு. அப்படி நினைச்சு அதை அசால்ட்டை விடக்கூடாது. ஏன்னா அது உங்க சரீரத்துல ஒரு பாதிப்பை நிச்சயமாக உண்டாக்கும். அல்லேலூயா. எண்ணங்களுக்கு கற்பனைகளுக்கு என்ன சக்தி இருக்குன்னா உங்க சரீரத்தை அதுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யுது? யானை விரட்டிட்டு வர்ற மாதிரி திடீர்னு எந்திக்கும் போது அப்படியே வேர்த்து என்ன செய்யுது? கனவுல ஐயோ கனவா அப்படின்னு எந்திரிச்சு பார்த்தா எப்படி இருக்கு? அப்படியே வேர்த்து பக்கத்துல என்னாச்சுன்னு கேட்கிற அளவுக்கு ஒரு மைண்டுக்குள்ள ஓடுற ஒரு கனவு எங்கதான் ஒரு நிஜமாவா நடந்துச்சு? இல்ல, மனதிற்குள்ள ஓடின இந்த எண்ணம், இந்த கற்பனை
சரீரத்துக்குள்ள என்னத்தை உண்டாக்கி இருக்கு? மாற்றத்தை உண்டாக்கி இருக்கா இல்லையா? அதே போலதான். ஆமென். இப்ப நல்லா கவனிங்க. நீங்க பயமான ஒரு எண்ணத்தை உள்ள வைத்து பயம் நிறைந்த ஒரு கற்பனையை உங்களுக்குள்ள ஓட விட்டோடனே சரீரம் என்ன செய்யுது? அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யுது? அதிர்ச்சியான ஒரு செய்தி கேட்கறீங்க, திடீர்னு உடனே என்ன ஆகுது? நெஞ்சு படபடன்னு வேலை செய்தா இல்லையா? அப்ப எதிர்மறையான செய்திகளை, காரியங்களை கேட்கும்போது, பயம் நிறைந்த காரியங்களை நீங்க கேட்கும்போது என்ன ஆகுது? சரீரம் அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யுது? வேலை செய்யுது. அதே போலதான் நீ ஒரு ஆசீர்வாதமான ஒரு கனவு வருது. எப்படி வருது? ஒரு கார்ல அப்படியே போற மாதிரி, ஃபிளைட்ல அப்படியே பறக்கிற மாதிரி என்ன செய்யுது? ஒரு கனவு. அப்படியே ரூபாயெல்லாம் நீங்க கட்டுக்கட்டா அடுக்கி வச்சுட்டு இருக்கீங்க பீரோல. நகை கடையில போய் உட்காந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு இது எவ்வளவு என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு நியூஸ பாத்தீங்க, தங்க விலை குறைஞ்சிருச்சுட்டாங்க. உடனே நைட் என்ன வருது? நகை கடையில போய் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும் அப்படியே கையில கால நகை வாங்கி போடுற மாதிரி ஒரு கனவு வருதுன்னு வைங்க. எப்படி எந்திப்பீங்க? அப்ப அப்படியே எந்திப்பீங்க. என்ன ஒரு கனவு! அப்படிதான் என்ன செய்யறோம்? தன்னாலேயே சிரிப்பு என்ன செய்யுது? சிரிச்சுட்டுலாம் எந்திரிச்சிருக்கிறீங்களா நீங்க? இதெல்லாம் என்ன செய்யுது? தன்னாலேயே. அப்ப நல்லா கவனிங்க. நேர்மறையான காரியங்களை நம்ம எண்ணத்திற்குள்ள வைக்கும் போது சரீரம் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யுது? வேலை செய்யுது. அதே போலதான் சுகத்திற்கான எண்ணங்களை, ஆரோக்கியத்திற்கான எண்ணங்களை நீங்க வைக்கும் போது உங்க சரீரம் ஆட்டோமேட்டிக்கா சுகமாக ஆரம்பிக்கும். நம்ம ஏன் நமக்குள்ள சரீர பலவீனம் வருது, ஏன் வியாதி வருதுன்னா, எண்ணத்துக்குள்ள ஓடுவதும் கற்பனைக்குள்ள ஓடுவதும் எதுவாகவே இருக்கு. திடீர்னு ஒரு வயிறு லேசா வலிக்குதுன்னு வைங்களேன், அப்பதான் நியூஸ் எடுத்து பாக்குறீங்க. என்னது செய்தியில் ஓடுது? ஏதோ ஒரு சாதி என்ன செய்யுது? வயிற்றுல ஒருத்தருக்கு கேன்சர் அப்படின்னா, ஏதோப்பா எனக்கு வேற வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு ஆண்டவரே. இது என்ன ஆகுது? அப்படியே தூங்கும் போது என்ன ஆகுது? அப்படியே டாக்டர்லாம் வந்து வயிற்றுல கத்திலாம் வச்சு இருக்கிற மாதிரி அப்படியே நம்ம திடீர்னு அலறி என்ன செய்யறது? அப்படியே எந்திக்கிறது. வேதம் சொல்லுது, அலுப்பு மீதியாகும் போது கனவுல என்ன செய்யுது நிறைய நேரம். அதனாலதான் நல்ல நினைவுகளோடு நீங்க என்ன செய்யணும்? உறங்க ஆரம்பிக்கணும். தூங்கும் போது மட்டும் வருவதல்ல. இந்த அப்துல் கலாம் கூட சொன்னாரு, கனவுன்றது நீ தூங்கும் போது வருவது அல்ல, உன்னை தூங்க விடாமல் வருவதுதான் கனவு. படுக்கும் போது எப்படி இருக்கணும்? நிச்சயமா நான் முன்னேறணும் ஆண்டவரே, நான் உமக்காக எதையாவது செய்யணும் ஆண்டவரே, இந்த தரித்திர நிலைமையை விட்டு ஒரு உன்னதமான ஆசீர்வாதமான நிலைமைக்கு நான் வரணும் ஆண்டவரே. இதுவும் உங்க எண்ணமாகவும் உங்களுடைய நினைவுகளாகவும் இருந்துச்சுன்னா என்ன நிச்சயமா என்ன ஆகும்? நிச்சயமாக அற்புதம் நடக்கும். இப்ப ஆபிரகாமுக்கு பாருங்க, அவனுக்குள்ள ஒரு கற்பனையை கர்த்தர் என்ன செய்யறாரு? வளர்க்க ஆரம்பிக்கிறார். என்னது? படுத்தா என்னதான் வருது? கண்ண மூணால என்ன வருது? நட்சத்திரம். அடுத்து என்ன சொல்றாரு? கடற்கரை மணல். இது என்னது? என்ன நடக்குது? இதுவே இவனுடைய படமா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? இதுதான் ஓடிக்கிட்டு. பகல்லையே கனவு காண்றான். எப்படி? நட்சத்திர மாணி பிள்ளைகள் இருக்கிற மாணி கர்த்தர் என்ன செய்யறாரு? கனவுகளை கொடுக்க ஆரம்பிக்கிறார். புரியுதா? ஆண்டவர் எப்படி வேலை செய்யறாரு பாருங்க. பிசாசு எப்படி வேலை செய்யறானா நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இதே ரூட்ல தான் பிசாசு என்ன செய்யறான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் எடுங்களேன். தேவனும் இப்படித்தான் நம்மை உயர்த்த. ஆபிரகாமுக்கு எப்படி வேலை செய்தார் அப்படிதான் தேவன். ஒண்ணுமே இல்லாதல இருந்து தொடங்கினவன். நான் சொல்றேன், அவனுக்கு ஆசை திரளா இருந்துச்சு, ஆனா பிள்ளைகள் ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை தேவனுடைய பிள்ளைகளும் ஆபிரகாமுடைய குமாரர்கள். நீங்களும் நானும் இன்னைக்கு யாரா தெரியும்? உனக்கு நட்சத்திரமா தான் தெரியும். இன்னைக்கு இத்தனை கோடி ஜனங்கள் என்ன செஞ்சிருக்காங்க? தேவனை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் யாருடைய பிள்ளைகள்? ஆபிரகாமுடைய பிள்ளை. அப்ப அவன் கண்ட நட்சத்திரம் கரெக்டா இல்லையா? சரியான படத்தை வச்சாரா இல்லையா? அப்படித்தான் தேவன் நமக்குள்ள ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைமையில இருந்து திரளான ஒரு நிலைமைக்கு நம்மளை கொண்டு போக விரும்புறாரு. எப்படி வேலை செய்ய விரும்புறாரு? எண்ணங்களுக்குள்ள, கற்பனைகளுக்குள்ள என்ன செய்யறாரு ஆண்டவர்? அதனாலதான் எண்ணங்கள்ல, கற்பனைகள்ல வசனத்தை எடுத்து என்ன செய்யணும்? சிலர் சொல்லுவாங்க, நானும் முயற்சி தாங்க பண்றேன், ஏதாவது தரிசனம் வரும்னு பாக்குறேன், கனவு வரும்னு பாக்குறேன், என்னதான் வருது? ஆடு மாடும் தான் எனக்கு வருது, யானை விரட்டுற மாதிரி தான் வருது, நாய் தான் வருது, பூனை தான் வருதுன்னு நினைச்சுவான். ஏன்னா வசனங்களை நம்ம உள்ளத்துக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? அதிகமாக நீங்க விதைக்கும் போது, நீங்க தூங்கும் போது உங்களுக்குள்ள கனவுகள் என்ன செய்யும்? வசனங்களாய் வர ஆரம்பிக்கும். யோசேப்பு நீங்க வாசிக்கிறீங்க, அப்படியே பண்டக சாலையில இருந்து திறந்து என்ன செய்யறாரு? அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. வாங்க, பஞ்சத்துல இருக்கீங்களா, இந்தாங்க சாப்பிடுங்க, கொண்டு போங்க. இந்த வார்த்தை உள்ள போனா என்ன ஆகும்? வார்த்தை உள்ள போகும்போது இந்த மாதிரி கனவு என்ன செய்யும்? பட்னியா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்குற மாதிரி, ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி என்ன செய்யும்? கனவுகள்
வார்த்தை உள்ளனா எந்த லைன்ல போய் நிக்கலாம், நம்ம எந்த லைன்ல, இந்த லைன்ல போலாமா, அந்த லைன்ல போலாமா, அங்க போலாமா, இங்க போலாமா, அவரை பார்க்கலாமா, அவர்கிட்ட வேலைக்கு போலாமா, இவர்கிட்ட வேலைக்கு போலாமா, நாளைக்கு எங்க, இதெல்லாம் எதனால வருது? எதனால வருது? எண்ணங்கள் மறுரூபம் ஆகாததுனால இப்படிப்பட்ட கனவுகள் என்ன செய்து வர ஆரம்பி. என்னதான் செய்ய போறோம், ஐயோ மழை வேற ஆயிப்போச்சு, வேலை வெட்டி வேற இருக்காது, என்ன செய்ய போறோம் தெரியல, சாப்பாடு, இதெல்லாம் என்ன எங்க வருது? நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, நீங்க உழைப்பதனால நீங்க பெரிய ஆள் ஆகுவது கிடையாது. ஹல்லேலூயா. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, சிலர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, நான் மாடா உழைச்சி ஓடா என்ன செய்யறேன், உருள்றேன் படுத்து எப்படியாவது என்னை கர்த்தர் என்ன செய்யணும். அப்படி நீங்க பண்றதுனால உங்களுக்கு ஆசீர்வாதம் வர்றதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும். ஹல்லேலூயா. நீங்க உழைப்பதனால், ஆண்டவர் அப்படியே சொன்னாரு, நீ உழைப்பதனால நீ ஆசீர்வதிக்கப்படுவியா சொன்னார். இல்ல, உழைப்பதனால நீங்க சம்பாதிக்கலாம், ஆனா மேன்மை யார்கிட்ட தான் வரணும், கர்த்தர் இடத்துல தான் வரணும். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சிலர் பாருங்க, நைட்டு பகலா வேலை செய்வாங்க, ராத்திரி பகலா உழைப்பாங்க, ஓடி ஒரு நாள் கூட என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு மணி நேரம் கிடைச்சா கூட அதுல எப்படியாவது ஒரு வருமானத்தை உண்டாக்கலாம்னு பார்ப்பாங்க. ஆனா என்ன இருக்காது, ஆசீர்வாதமே இருக்கு. நல்லா கவனிங்க, நம்ம ஓடி ஓடி உழைப்பதனால அல்ல, கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து இருப்பதனாலதான் ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, நான் வேர்வை சிந்தி கஷ்டப்படுறேங்க அப்படின்னு அது சாபம். வேர்வை ஆசீர்வாதமா சாபம். எடுங்க ஆதியாகமம் 3 எடுங்க. இப்ப இத கூட பார்த்திருப்பீங்களா, என்னன்னா தேவன் எப்படி வேலை செய்யறாரு, நம்ம நம்பிக்கை, அவர் மேல வைக்கிற நம்பிக்கையினால, நம்ம எண்ணங்கள்னால, அதுக்கப்புறம் கற்பனைகள்னால என்ன செய்யறாரு, சிந்தனைகள் மூலமாக ஆண்டவர் என்ன செய்யறாரு, எண்ணங்களை கொடுக்க விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. யாக்கோபுடைய வாழ்க்கையை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, யாக்கோபு மாமனார் மொத்தத்தை என்ன செஞ்சுட்டாரு, 7 வருஷம் என்ன செய்யறான், ஒரு மாமனார் வீட்டுல போய் வேலை செய்யறான். 7 வருஷம் என்ன பண்றான், ஒரு பொண்ணுக்காக என்ன செய்யறான், வேலை செய்யறான். ஆனா ஒரே நைட்ல மாமா என்ன செஞ்சிட்டாரு, பொண்ணை மாத்தி விட்டாரு. என்ன ஆகி போச்சு, திரும்ப 7 வருஷம் என்ன செய்யறான். அப்ப 2 மனைவிக்காக மாத்திரம் 14 வருஷம் என்ன செய்யறான், வேலை செய்யறான். 14 வருஷமும் ஏமாத்தி என்ன செஞ்சிட்டாரு, என்ன மாமனார் பாருங்க, 14 வருஷம் என்ன செஞ்சிட்டாரு, இவனை வச்சு வேலை வாங்கி என்ன செஞ்சிட்டாரு, அவரு பெரிய ஆளாயிட்டாரு. இவன்ட்ட ஒண்ணுமே இல்ல. இப்ப அடுத்த ஒரு 7 வருஷம் என்ன செய்யறான்னா, தனக்காக என்ன செய்யறான், வேலை செய்யறான். இப்ப அவனுக்கு நீங்க அந்த யாக்கோபுடைய நேரல, யாக்கோபுடைய அந்த அவனை கர்த்தர் ஆசீர்வதிச்சதை வாசித்து பாத்தீங்கன்னா, அவன் சொல்றான், இப்பொழுது புள்ளியும் வரியும் உள்ளவைகள் உன்னுடைய சம்பளமா இருக்குன்னு என்ன செய்யறான், நியமிச்ச உடனே அது வரைக்கும் அவன் என்ன சொல்றான்னா, இது வரைக்கும் அவங்க மாமாட்ட போய் சொல்றான், புள்ளியும் வரையும் உள்ளதெல்லாம் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, எடுத்துக்கொள்ளுங்க, அதெல்லாம் உங்களுடையதா என்ன செய்யட்டும், இருக்கட்டும். இனிமேல் ஏதாவது புள்ளியும் வரும், அந்த வரையும் உள்ளது பிறந்தா அது யாருக்குள்ளது. இப்ப நல்ல கவனி, இப்ப புள்ளியும் வரையும் உள்ளது அவன்கிட்ட இல்லவே இல்ல. ஆனா ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஐடியாவை என்ன செய்யறாரு, ஐடியாவை கொடுக்குறாரு. என்ன பண்றாருன்னா, இந்த ஆடுகள் ஒன்றாக இணையும் போது என்ன பண்றான்னா, ஒரு மரத்தை உரிச்சு ஒரு ஆடு மணியே பண்ணி புள்ளி புள்ளியா அந்த இலையெல்லாம் வச்சு என்ன செய்யறான், அந்த ஆட்டுக்கு முன்னாடி என்ன செய்யறான், வைக்கிறான். இந்த ஆடுகள் அதை என்ன செய்யுது, அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால ஆடுகள் எப்படி குட்டி போடுதுன்னா, புள்ளியும் வரையும் உள்ள குட்டிகள் என்ன செய்யுது. அப்ப நல்லா கவனிங்க, ஆடு பார்த்ததுனால அப்படி வரல, நீங்க போய் ஆட்டுக்கெல்லாம் வச்சிட்டு இருக்காதீங்க, அந்த கையிலாம் வெட்டி. ஆடு பார்த்ததுனால வரல, இவனுக்குள்ள என்ன இருக்குன்னா, இவனுடைய கற்பனைக்குள்ள ஆண்டவர் ஒரு திட்டத்தை என்ன செய்யறாரு, இப்படி நீ வச்சு பாரு, உனக்கு ஒரு அற்புதம் என்ன செய்யுது நடக்குதுன்னா. அப்ப ஆண்டவர் எப்படி வேலை செய்யறாரு பாருங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்கு கர்த்தருடைய எண்ணங்களை, சிந்தனைகளை, மறுரூபமாக்கப்பட்ட எண்ணங்கள் ஆண்டவர் என்ன செய்யறாரு, பயன்படுத்துகிறார். அதனாலதான் மைண்ட் மாறாம எவ்வளவுதான் நம்ம முயற்சி பண்ணாலும் ஒண்ணுமே நடக்காது. ஹல்லேலூயா. எவ்வளவு ஆஸ்தி உங்க கையில இருந்தாலும் உங்க மனம் மறுரூபமாக்கப்படவில்லை என்றால் அது அப்படியே கரைஞ்சு என்ன செஞ்சிடும். நாங்க இந்த குரூப்ல இருக்கும்போது இளையகுமாரனை குறிச்சு படிச்சோம். அப்பாட்ட இருக்கிற பாதி சொத்தை வாங்கிட்டு என்ன செஞ்சுட்டான், போயிட்டான். பாதி சொத்து என்று அவனுக்கு வர வேண்டிய சொத்தை வாங்கிட்டு என்ன செய்யறான், போய் ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணி உருவாக்கி இருந்தா என்ன செஞ்சிருக்கலாம், பெரிய ஆளா இருக்கலாமா இல்லையா. அப்பா விட்டு சொத்தை வாங்கிட்டு போறவங்க அப்பாவோட டபுள் மடங்கா உருவாக்குறவங்க இருக்கதான் என்ன செய்யறாங்க. ஆனா மைண்ட் சரியில்லாததுனால கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு. சொல்ற மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு ஆஸ்திகளை, ஐஸ்வர்யத்தை கொடுத்திருந்தாலும் உங்களுக்கு மனது மறுரூபமாகவில்லை என்றால் உங்களை விட்டு அது எப்படி போகுதுன்னே உங்களுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அதனாலதான் சிந்தனை என்ன செய்ய வேண்டும், மறுரூபமாக வேண்டும். வேதத்திற்கு ஏற்ற மனநிலை உங்களுக்குள்ள என்ன செய்யணும்,
வைக்க வேண்டும். தரித்திர மனநிலை இருந்துச்சுன்னா, முடியாது என்ற மனநிலை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, என்னால நடக்காது, எனக்கு இதெல்லாம் சாத்தியமே இல்லை, என் வீட்டுக்கு இது நடக்காது, எங்களால இது நடக்காதுன்னு ஒன்று எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, உங்களை நம்பி எவ்வளவு வருமானம் வந்தாலும் அதுல இருந்து ஒன்றை கூட நீங்கள் அனுபவிக்கவே முடியாது. அல்லேலூயா. மாறாக உங்கள்கிட்ட ஒண்ணும், இந்த யாக்கோபு பாருங்க, ஒண்ணுமே இல்ல, ஜீரோல இருந்தா என்ன செய்யறாங்க. வேதத்துல தேவன் உன்னத நிலைமைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க வாழ்க்கையில நீங்க பாருங்களேன், அவங்க எல்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்கப்பட்டவங்க? ஜீரோல இருந்து தொடங்கினவங்க. அல்லேலூயா. நான் சொல்ற, ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையினால் தன்னை மனதை மறுரூபமாக்கினான் என்றால், கர்த்தரை குறித்த சரியான ஒரு மனநிலை அவனுக்கு இருந்துச்சுன்னா, அவன் ஜீரோல ஆரம்பிச்சா கூட எங்க வந்துருவான்? உன்னதம். தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க, ஆட்டுக்கு பின்னாடி போய்கிட்டு இருந்தவன், அவன் ராஜாவா இருக்கும் போது சாலமோன்ட்ட சொல்றான், கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான டன்னு தங்கத்தை நான் ஆலயத்துக்காக என்ன செஞ்சிருக்கேன். இதுக்கு பின்னாடி போனவன் ஜீரோல ஆரம்பிச்சவன். ஹல்லேலூயா. தேவனை குறித்த சரியான ஒரு எண்ணம் அவனுக்கு என்ன செய்தது இருந்ததுனால. அதை குறித்து நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்ப சத்துரு எப்படி கிரியை செய்ய விரும்புறான் பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 3ல 1ஆம் வசனம் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? இப்ப அதுக்கப்புறம் கீழே வாசித்து பாருங்க. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்ன. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்க சாகவே அப்படின்னு ஒரு விதை என்ன செய்யலாம் பிசாசு எங்க விதைக்கிறான்? இப்ப வார்த்தையை சொல்றான். எப்படி ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்கறான். எப்படி பிசாசு முதல்ல வரும்போது எப்பதான் இப்படிதான் கேட்பான், ஒரு கேள்வியோட தான் வரும். எப்படி சொன்னாங்களோ, பிரேயர் பண்ண சொன்னாங்களோ, சர்ச்சைக்கு வர சொன்னாங்களோ, போக சொன்னாங்களோ, வர சொன்னாங்களோ, பைபிள்லாம் வாசிக்க சொன்னாங்களோ, யாருதான் வாசித்தவங்க நல்லா இருக்காங்க நீ அப்படின்னு என்ன செய்வான்? ஒரு கிறிஸ்தவங்க எல்லாம் என்ன பெரிய உயர்ந்த என்ன வாக ஓகன்னா இருக்காங்க, அங்க பாரு எல்லாம் நடக்கதானே செய்யுது அப்படி என்ன செய்வான்? எல்லாம் சொல்ல ஒரு கேள்விய கொண்டு வந்து விதைப்பான். எங்க விதைச்சிட்டு போயிருவான்? இப்ப இதெல்லாம் நீ டக்கு டக்கு நடந்த காரியங்களே கிடையாது. ஃபர்ஸ்ட் சத்துரு கேள்வியை விதைச்சிட்டு என்ன செஞ்சுட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை போய் பார்த்துட்டு இருப்பான் பாருங்க, அவன் பாட்டுக்கு. ஆனா இந்த அம்மா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? அதையே, அட என்ன அந்த கனி அழகா இருக்கு, இத போய் சாப்பிடக்கூடாதுட்டாரே நம்ம, அதை விட மோசமான கனிலாம் என்ன செய்யுது, அதை விட நல்ல கனிகளா இருக்கு, அந்த காரியங்களா இருக்கு. ஆனா ஆண்டவர் இதை மட்டும் என்ன செய்ய சொல்லிட்டாரு? எதை செய்யக்கூடாதுன்னாரோ அது மேலதான் கூடுதல் ஆர்வம் என்ன செய்யும். குழந்தைகிட்ட இந்த டிஃபன் பாக்ஸை போய் அம்மாட்ட கொடுத்துட்டு வானா என்ன செஞ்சிடும்? உடனே கொடுத்துட்டு வந்துடும். போய் இந்த டிஃபன் பாக்ஸை திறக்காம போய் கொடுத்துட்டு வானா அப்பதான் என்ன ஆகும்? எதுக்கு திறக்கூடாதுன்றாங்க, ஏன் திறக்கூடாதுன்றாங்க, உள்ள என்னமோ என்ன செய்யுது. அப்ப பாருங்க, பிசாசு ஒரு கேள்வியை போட்டு என்ன செஞ்சிருவான்? சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு, ஏன் இப்ப சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு, நம்ம சாப்பிடறதுனால அவருக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு என்ன செய்வான்? ஒரு கேள்விய விதைச்சு விட்டு போயிட்டான். இதையே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன சொல்றான்? சாகவே சாவது நீ சாக மாட்டீங்கன்னு என்ன செஞ்சுட்டான்? இப்ப நல்லா கவனிங்க, இந்த அம்மாவுக்கு நம்ம சாகவே என்ன செய்ய மாட்டோம், இந்த பழத்தை சாப்பிட்டா சாகவே மாட்டோம் கற்பனைக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு. அடுத்தவன் சொல்றான் பாருங்க, இதை நீங்கள் புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படுன்றான். கண்ணு திறக்கப்படும் என்ன சொல்றானா, இதை விட பெரிய பெரிய காரியத்துல நீங்க என்ன செய்ய முடியும், நீங்க பார்க்க முடியும்னு என்ன செய்யறான்? கண்ணை பிசாசும் கண்ணை திறக்கிறான், தேவனும் கண்ணை என்ன செய்யறாரு? திறக்கிறாரு. அல்லேலூயா. பிசாசு என்ன கண்ணை திறந்து விட்டுருவான்? ஆவிக்குரிய கண்ணடைச்சு விட்டு மாம்ச கண்ணை என்ன செஞ்சு விட்டுருவான்? திறந்து விட்டுருவான். தேவன் என்ன செய்யறாரு? ஆவிக்குரிய கண்ணை என்ன செய்யறாரு? திறக்கிறாரு. இப்ப என்னாச்சு சொல்றான் பாருங்க, இது விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தி என்ன செய்யுது. புத்தி இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த தோட்டத்துல, புத்தியோட தான் என்ன செய்தாங்க இருந்தாங்க. ஆனா என்ன கொண்டு வர்றான்? இன்னும் உங்க புத்தி என்ன செஞ்சிடும், உங்க மைண்ட் அப்படியே ஷார்ப் ஆயிரும் அப்படின்னு என்ன செய்யறான்? நீங்க நினைச்ச காரியம் அப்படியே நடக்கும் அப்படின்னு என்ன செய்யறான்? சொன்ன உடனே இப்ப என்ன நடக்குது? புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து. இப்ப நல்லா பிசாசு கற்பனைக்குள்ள என்ன செஞ்சுட்டான்? ஆகா ஓஹோன்னு படத்தை உண்டாக்கி விட்டு அவன் பாட்டுக்கு என்ன செஞ்சுட்டான்? பிசாசு ஒரு நாளும் யாருக்கிட்டையும் வந்து இந்தாங்க பழத்தை பறிச்சு சாப்பிடுங்கன்னு யார்ட்டையும் கொடுக்கவே இல்லை. அவனை பறிச்சு கொடுத்தான். பிசாசுடைய வேலை என்னன்னா, ஆசை என்ன செஞ்சு விட்டுறது, ஆடை தூண்டி விட்டுறது. என்ன செஞ்சுறது? ஆசை தூண்டி விட்டுறது. தூண்டி விட்டு என்ன ஆகுறது? அவன் பாட்டுக்கு அவன் இருக்க மாட்டான். ஆசை தூண்டி விட்டு அவன் பாட்டுக்கு என்ன செஞ்சிருவான்? அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான். இங்க என்ன நடக்குது? இந்த அம்மாக்குள்ள
என்ன அப்படியே ஓடிட்டு இருக்கு நைட்டு பகல். அடாடா, தேவன் சிங்காசனத்தில் உட்காந்துருக்கோம், நம்மளும் என்ன செய்யலாம்? அப்படியே உட்காந்துருக்கணும். தேவனை போல இருப்பீங்கன்னு சொல்றாரு, கண்ணெல்லாம் திறக்கும் இருக்காரு. நம்மளாம் என்னத்தையும் என்ன செய்ய போறோம்? அப்படியே கற்பனைக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? ஒண்ணு பிசாசு கனியை பறிச்சு கொடுக்கல, இந்த அம்மாவா போய் என்ன செய்யறாங்க? பிசாசும் இப்படிதான் வேலை செய்கிறான். பிசாசு மனு குலத்திற்கு எப்படி அழிவை கொண்டு வர்றான்? அவளுடைய எண்ணத்திற்குள்ள, அவருடைய கற்பனைகளுக்குள்ள விதைய விதைச்சு என்ன செஞ்சுட்டான்? எதை விதைச்சாங்க? நல்லா கவனிங்க. எதை விதைச்சிட்டு போனா? வார்த்தையை விதைச்சிட்டு போயிட்டான். என்ன சொன்னான்? வார்த்தை தானே விதைச்சிட்டு போனா. தேவனும் எப்படி நம்ம மனதை மறுரூபமாக்க விரும்புறாருன்னா, அவரும் வார்த்தையை தான் கொடுத்து நம்மை மறுரூபமாக்க விரும்புறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் நம்ம இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? வானத்து நட்சத்திரங்களை பாரு. ஆமென். அவைகளை பெருக பண்ண முடியும்னா உன்னுடையதே என்னால என்ன செய்ய முடியும்? பெருக பண்ண முடியும். ஒன்றுமில்லாத நிலைமையிலிருந்து வார்த்தை எடுத்து விதைத்தவர்கள் எத்தனையோ பேருடைய சாட்சி என்ன செய்கிறது இருக்கு. இதை என்ன செய்ய, இது ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்குள்ள பிரசங்கத்தை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? ஏன் உன்னால முடியாது? தாவீதை பெருக பண்ணாரே ஆண்டவரே, உன்னை நான் பெருக பண்ணுவேன். யோசேப்பை உயர்த்தினே குழியில் இருந்து, உன்னை நான் என்ன செய்வேன்? உயர்த்துவேன்ற வார்த்தையில் என்ன செய்வாரு? இந்த வார்த்தையெல்லாம் விட்டுவிட்டு அந்த பக்கத்துல ஒரு அக்காவும் சொல்லுவாங்க, என்னத்தை சம்பாதிச்சு என்னத்தை நம்ம வச்சோம் போகும்போது என்னத்தை கொண்டு போக போறோம் போது என்ன ஆகும்? இது எதுக்கு வேலைக்கு போயிட்டு இன்னைக்கு ஒரு நாள் வீட்டுல இருப்போம், போய் என்னத்தை தான் சம்பாதிச்சோம். அப்படி என்ன செஞ்சிருது? அப்படியே பிசாசு என்ன செய்வான்? தேவனும் வார்த்தையின் மூலமாகத்தான் உங்களுக்குள்ள எண்ணங்களை வைத்து என்ன செய்கிறாரு? கற்பனைகளை கொண்டு வந்து வேலை செய்கிறார். பிசாசும் அதே போலதான். இன்னொன்னு சொல்ற பாருங்க, தேவனும் யாரையும் கட்டாயப்படுத்துவது கிடையாது, பிசாசும் யாரையும் கட்டாயப்படுத்துவதே கிடையாது. பிசாசு யாரையாவது வந்து கத்தி நீட்டி கழுத்துல கை, இப்ப திருடுறியா இல்லையா அப்படி யாராவது சொல்றானா? அப்படி யாராவது செஞ்சிருக்கானா? இப்ப பக்கத்து வீட்டுல இருந்து இந்த பிளைட் கொண்டு வரையா இல்லையா அப்படியே திருடு அப்படியே பண்ண வைக்கிறான்? இல்ல. எப்படி பண்ண வைக்கிறான்? இந்த பிளைட் ரொம்ப நல்லா இருக்கே, நம்ம வீட்டுல இருந்தா நல்லா இருக்குமே, இந்த ஸ்பூன் நல்லா இருக்கே, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, இப்படிதான் என்ன செய்யறான்? எண்ணங்கள்ல தந்திரமா கொண்டு வந்து என்ன செய்யறான்? விதைச்சிட்டு போயிடும். சரி, ஓகே. அப்ப பாருங்க, இதெல்லாம் என்ன செய்யுது? மனதிற்குள்ள கற்பனைகள், எண்ணங்கள், யோசனைகள், ஐடியா, இதெல்லாம் இது மூலமா தான் என்ன செய்யறான்? பிசாசு நம்முடைய மனதை என்ன செய்யறான்? மறுரூபமாக்குறான். அடுத்து என்ன பண்றான்னா, மனிதர்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். முதலாவது நம்முடைய எண்ணங்களை, கற்பனைகளை பயன்படுத்துறோம். அடுத்து யாரை பயன்படுத்துறோம்? மனிதர்களை பயன்படுத்துறோம். மனிதர்களை எப்படி சத்துரு பயன்படுத்துறான் பாருங்க. முதல்ல பேரண்ட்ஸ் மூலமா என்ன செய்வான்? பயன்படுத்தும். என்னங்க பிசாசு பேரண்ட்ஸை பயன்படுத்த முடியுமா? நிச்சயமா என்ன செய்ய முடியும். எப்படி முடியும்? உங்க பிள்ளை ஒரு தப்பா, ஜூடாவே எடுத்துக்கோங்க, ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, 10க்கு 2 மார்க் தான் வாங்கி வந்திருக்காங்க, உடனே போட்டு சப்பு ஒன்ன மக்க வச்சுக்கிட்டு நான் என்னதான் அப்படின்னும் போது என்ன ஆகுது? எவ்வளவு நொறுக்குனாலும் நீ படிக்க மாட்டேங்கிறியே, நீ என்ன செய்யறோம்? நம்ம புரியுதா நான் சொல்றது? எப்படி பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய மனதை பாதிக்கிறாங்க. இப்ப நான் நல்லா சொல்றேன் பாருங்க, நீங்க இந்த நிலைமையில இருப்பதற்கு காரணம் உங்களுடைய பெற்றோர் ஒரு காரணம். நான் இந்த நிலைமையில இருப்பதற்கு காரணம் யாரு? அப்ப என்ன, நான் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனா இருக்கேன்னா என் பெற்றோர் எனக்குள்ள என்னத்தை வச்சிருக்காங்க? நீ கத்துடைய வேலையை செய்யணும்பா, ராஜ்யத்துக்காக நீ பயன்படணும் அப்படின்ற விதை எனக்குள்ள என்ன செஞ்சிருக்காங்க? விதைச்சிருக்காங்க. அதனால நான் என்ன செய்யறேன்? இப்ப நான் கடன்ல இருக்கேன்னா அவங்க அந்த விதையை என்ன செஞ்சிருப்பாங்க? ஒரு வேலை நம்மலாம் என்னத்தப்பா, நம்ம வாழ்க்கைனா பிரச்சனை, போராட்டம், நெருக்கடிலாம் என்ன செய்யும்பா, கடன் இல்லாத மனுஷன் யாரு அப்படின்றதையே விதைச்சிருந்தாங்கன்னா என்ன ஆயிரும்? அது அப்படியே தொடர்ந்து வரும். உன்னால முடியாதுப்பா, மற்றவங்களுக்குலாம் நடக்கும், உன்னாலாம் படிக்க முடியாது அப்படின்றத விதைச்சு என்ன ஆகி போச்சு? இந்த 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 பெற்றோர் வழியாக என்னுடைய மனம் என்ன ஆகி போச்சு? என்ன இருக்கு? மறுரூபமாயிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பெற்றோர்கள் பாருங்க, மோசேயுடைய வாழ்க்கை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, யாத்திராகமத்துல 2வது அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, மோசேய அந்த அந்த பார்வோனுடைய அந்த சகோதரி என்ன செய்யறாங்க? தண்ணியில இருந்து எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போய் யார்கிட்ட கொடுக்குறாங்க? பார்வோன்கிட்ட கொடுத்தாங்க. அவங்க அம்மா கிட்டயே திருப்பி என்ன செய்யறாங்க? கொடுக்குறாங்க. இப்ப இந்த பையன் மோசே அவனுடைய பெற்ற தாயாக இருந்தாலும், இந்த மோசேயுடைய தாயார் அவனை பெற்ற தாயாரா இருந்தாலும், அவனை இப்ப யாரு கொண்டு வந்து விட்டுருக்கிறது? பார்வோனுடைய குமாரத்து அவங்க தான் கொண்டு வந்து என்ன செஞ்சிருக்காங்க? விட்டுருக்காங்க. இப்ப இவன் யாருக்காக வளர்க்கப்படணும்? அந்த குமாரத்திக்காக தான். இவன் எப்படிப்பட்டவனா வளர்க்கப்படும்? இவன் அடிமையா வளர்க்கப்படக்கூடாது. யாரா வளர்க்கப்படணும்?
அவன் அந்த அந்த அதாவது அந்த குடும்பத்துக்கு ஏற்றபடி அவன் என்ன செய்யணும்? இப்ப வளர்க்கப்படணும். ஆமாவா இல்லையா? அவன் சொல்றாங்க, இந்த குழந்தை எனக்காக நீ என்ன செய்ய, வளர்த்து கொடுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப அவனை எப்படி வளர்க்கணும்? யாருக்காக வளர்க்கணும்? பார்வோனுடைய குமாரத்திக்காகவே என்ன செய்யணும்? அப்ப அவனை ஒரு அரண்மனையில இருக்கிறவனாவே இந்த அம்மா என்ன செய்யணும்? வளர்க்கணும். அவங்க அம்மா என்ன செஞ்சிருக்கிறாங்க? அப்படித்தான் மோசையை குறித்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, மோசே வளர்ந்து பெரியவனான போது வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனா இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கான். அப்படின்னா எப்படி இருக்கான்? அவன் ஒரு அரச குடும்பத்துல பிறந்த மணி அவன் என்ன செய்யறாங்க? வளர்க்கிறாங்க. ஆனா இந்த பால் அவனுக்கு ஊட்டும் போது எப்படி ஊட்டி வளர்க்கிறாங்க? நீ ஒரு இஸ்ரவேலண்டா, நீ இந்த ஜனத்துக்கு ரட்சிப்பை கொடுக்க வேண்டியவனான்னு சொல்லி என்ன செய்யறாங்க? எப்படி வளர்க்கறாங்க? அவனுடைய குமாரத்தியை வளர்த்து, நீயும் ஒரு அடிமை தாண்டா, நீயும் எங்களை மாதிரி தாண்டா அடி வாங்கணும், நீயும் எங்களை மாதிரி தாண்டா வேலை செய்யணும் அப்படி சொல்லி அவன் என்ன செய்யல? அப்படி வளர்க்கல. ஆமென். வளர்த்தது யாரு? அடிமைகள் தான். இவங்க யாரா இருக்கிறாங்க? எகிப்தியருக்கு அடிமையா தான் இருக்கிறாங்க. ஆனா தன்னுடைய பிள்ளையை ஒரு அடிமையாவும் வளர்க்கவே இல்லை. நிறைய பெற்றோர்கள் செய்யற தவறு என்ன தெரியுமா? தாங்க கஷ்டப்படுவாங்க, பிள்ளைங்க என்ன செய்வாங்க? பிள்ளையும் கஷ்டத்திலேயே வளர்ப்பாங்க. அப்படியே கஷ்டம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? அப்ப சாப்பிடாம இருந்தீங்க, கஷ்டப்பட்டீங்க, ஆனா அதுக்காக அந்த பிள்ளையும் சாப்பிடாம இருக்கணுமா? இப்படி நம்ம வளர்க்கறதுனால நல்ல கவனிங்க, வளர்க்கறதுனால நம்ம என்ன பண்றோம்னா, அவர்களை தேவன் வைத்த அந்த உன்னதமான நோக்கத்திற்கு நேராக வளர்ப்பதற்கு நம்ம ஒரு தடையாக நிச்சயமாக நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம பட்ட அதே பாடுகளை, கஷ்டங்களை நம்ம பிள்ளைகள் பட வேண்டும் என்ற அவசியம் இல்ல. நல்ல கவனிங்க, இந்த மோசேயினுடைய தாயார் அடிமையா அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க, போய் அடிமை வேலை செய்யறாங்க இல்லையா? எகிப்தியருக்கு என்ன பண்றாங்க? கொடூரமா அவங்க வேலை வாங்குறாங்க. அந்த சூழ்நிலையிலையும் இவனை எப்படி வளர்க்கறாங்க? இவனை ஒரு யுத்த வீரனா வளர்க்கறாங்க. எப்படி சொல்லி கொடுத்து வளர்க்கறாங்க? இந்த அடிமைத்தனத்திலிருந்து நீ இந்த ஜனங்களை விடுதலையாக்கணும் மோசே, நீ வித்தியாசமானவன் மோசே, நீ பிறக்கும் போதே ஆண்டவர் உன் மேல ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார் மோசே, நீ சாதாரணமானவன் இல்ல மோசே, கர்த்தர் உன் மேல இருக்கிறார், உன் கூட இருக்கிறார். அதனாலதான் எல்லா பிள்ளைகளும் செத்த போதும் கூட உன்னை என்ன செஞ்சிருக்கிறார்? ஆண்டவர் காப்பாத்தி உயிரோட வச்சிருக்கிறாருன்னு என்ன எதை ஊட்டி வளர்க்கறாங்க? எல்லாம் சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையை ஊட்டி வளர்க்கறாங்க. அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு எதை ஊட்டி வளர்க்கணும்? சும்மா சரலாக்கையும் கூளையும் மட்டும் ஊத்திக்கிட்டு இருக்க கூடாது. எதை ஊத்தணும்? அது கூட வார்த்தையை ஊத்தணும். என்ன வார்த்தையை ஊத்தணும்? எப்படி வார்த்தையை ஊத்தணும்? நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் மகனே, நீ செய்கிற காரியங்கள் ஆசீர்வாதமா இருக்கு, உன்னால முடியும், கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு அப்படின்ற மனநிலையை நம்ம எங்க விதைக்கணும்? பெற்றோர் யாருக்கு விதைக்கணும்? பிள்ளைகளுக்குள்ள விதைக்கும் போதுதான் பிள்ளைகள் வளரும் போது அதனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? மனது எப்படி இருக்கும்? நீ இதையே சொல்லி சொல்லி வளர்த்ததுனால அவன் எப்படி இருக்கிறான்? பராக்கிரமசாலியா என்ன செய்யறான்? நீ ஒரு அடிமைதான்பா, நீ இங்க இருந்தா உன்னை தூக்கிட்டு போனாங்க, நான் தான் உங்க அம்மா அப்படின்னே சொல்லி வளர்த்துருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? எப்படி வளர்ந்துருப்பான்? அடிமையாவே வளர்ந்துருப்பான். நிறைய பிள்ளைகள் இன்னைக்கு அடிமைகளாவே தான் வளர்க்கப்படுகிறது. காரணம் என்னன்னா, பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கிற நல்ல கவனி. உங்க பெற்றோர் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா அதுதான் இப்ப உங்க மைண்ட்ல இருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமா. பெற்றோர்கள் நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கொடுத்து நீ ஒரு உன்னதமான ஒரு ஆளா இந்த சமுதாயத்துல வர முடியும்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம வேற லெவல்ல என்ன செஞ்சிருக்கலாம். இப்பயும் ஒன்னும் கெட்டு போல. ஆண்டவர் சொல்றாரு இப்ப. ஆமென். எப்படி சொல்றாரு? நீ உன்னதமான ஒரு நிலைமைக்கு உயர்த்தப்பட முடியும். ஹல்லேலூயா. அவங்க சூழ்நிலையை பார்க்காத, அவன் சமுதாயத்தை பார்க்காத, மற்ற காரியத்தை பார்க்காத, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது நான் உன்னதத்துல என்ன செய்ய முடியும்? உட்கார முடியும். ஹல்லேலூயா. அப்ப பெற்றோர் நம்முடைய வாழ்க்கை, இப்ப எதிர்மறையான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில உருவாவதற்கு நல்ல கவனிங்க. பெற்றோர் எப்பயுமே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா இது என்ன ஆகும்? பிள்ளைகளுக்குள்ள நம்ம கற்றுக் கொடுக்கவே வேண்டாம். பிள்ளைகள் அதை பார்த்து அப்படி என்ன செய்ய ஆரம்பிக்கும்? அது மைண்டுக்குள்ள வந்துடும். எப்படி? அப்பா போட்டு அம்மா அடிக்கும் போது இப்படித்தான் அடிக்கணும்னு சொல்லி என்ன வந்துடும் மைண்டுக்குள்ள? அவன் பாருங்க, இங்க என்ன நடக்குதோ அதே போய் அப்படியே என்ன செய்யறாங்க. இங்க அம்மா இழுத்து பேசுறது, இந்த குரங்க கட்டினதுக்கு வேற எதையா கட்டிருக்கலாம்னு யாருக்கு திட்டுறது? அப்பாவை திட்டும் போது இந்த பெண் என்ன செய்யும்? வளர்ந்து போய் எங்க அம்மாவும் இப்படிதான் ஒரு குரங்கு கட்டிச்சு, நானும் ஒரு குரங்க தான் கட்டிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் பாரு அப்படின்னு என்ன செய்யுது? எங்க இருந்து வருது? அது எங்க இருந்து வருது? அங்க இருந்து அப்படியே என்ன செய்யுது? அந்த குரங்கு இந்த குரங்கு சொல்லி கொடுத்து இந்த குரங்கு அங்க போய் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. பெரிய குடும்பம் தான் போங்க. இப்படிதான் பல குடும்பங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, நடந்து கொண்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, நாம் எதை செய்கிறோமோ அதை நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்கிறது?
பார்த்து வளர்கிறது. அதனாலதான் நம்முடைய மனம் மறுரூபமாக்கப்படுவதற்கு பெற்றோர்கள் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்கள் உங்க கணவர் முழங்கால் போட்டு கண்ணீரோடு ஜெபிக்கும் போது உங்க பிள்ளைகள் அதை பார்க்கும் போது உங்க பிள்ளைகள் நாளைக்கு அந்த மணி செய்யும். ஆமே. நம்மகிட்ட இல்லாத ஒண்ண பிள்ளைகள் என்ன செய்யாது? செல்ல நோண்டாதன்ட்டு நம்ம 24 மணி நேரம் செல்லையே தடவிட்டு இருந்தோம்னா அது எப்படி என்ன செய்யும்? நீங்க நிறைய பெற்றோர் செய்யற தவறு என்னன்னா, அவங்க அதை என்ன செய்யறது இல்ல. எந்த நேரம் பார்த்தாலும் அது கூடயே இருக்கிறதுனால பிள்ளைகளை போட்டு என்ன செய்யறது? அட்டின்னு அடிக்கிறது. அப்படி இருக்க கூடாது. ஆமே. நம்ம நிறைய வீடியோல கூட போடுறாங்க பாருங்க. பெற்றோர்கள் இந்த புத்தகத்தை எடுத்து வாசிச்சுக்கிட்டு இருக்கிறத பிள்ளைங்க பார்க்கும்போது செல்ல ஓரமா வச்சுட்டு பிள்ளைங்க போய் என்ன செய்யுது? அப்ப பெற்றோர்கள் நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் ஒரு தாக்கத்தை நம்ம மைண்ட்ல ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. அப்ப நீங்க உங்க பிள்ளைகளுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். நீங்க எப்படி இருக்கணும்? எதை சொல்லி கொடுக்கணும்? அடிக்கடி ஒரு சைக்கிள் கதை சொல்லுவோம் பாருங்க. என்னது, ஒரு பையன் போய் அவங்க அப்பாட்ட என்ன செஞ்சிருக்கான்? அப்பா, என்னால நடந்து ஸ்கூலுக்கு போகவே முடியலப்பா, எப்படியாவது எனக்கு ஒரு சைக்கிள் என்ன செய்யுங்க, வாங்கி கொடுங்கப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, இந்த பேக்கெல்லாம் வெயிட்லாம் தூக்கிட்டு என்னால என்ன செய்ய முடியல. உடனே அவங்க அப்பா, எப்பா அப்பா உன்னை டாடா பிர்லான்னு நினைச்சியா, அம்பானி நினைச்சியா, அப்பா ரொம்ப ஏழைப்பா அப்படின்னு என்ன செஞ்சிருக்காரு, சொல்லியிருக்காரு. அப்ப அவனுக்குள்ள என்ன உண்டாயிருச்சு? ஏன் நம்ம ஏழை, நம்ம ஒரு சைக்கிள்லாம் என்ன செய்யக்கூடாது, ஆசைப்பட கூடாது. ஆனா ஒரு நல்ல தகப்பனா இருந்தா என்ன சொல்லணும்னா, இப்ப அப்பாட்ட இப்ப என்ன இல்லை, காசு இல்லை, அப்பா காசு வரும்போது உனக்கு கண்டிப்பா நான் என்ன செய்வேன், நீ இப்ப என்ன பண்ண, ஏசப்பாட்ட நீ என்ன செய்ய, நீ ஏசப்பாட்ட கேளு, ஏசப்பா உனக்கு தருவாருன்னு சொல்லி கொடுக்கணும். என்ன கேட்டாலும் என்ன சொல்லணும், நீ ஏசப்பாட்ட கேளு, ஏசப்பா உனக்கு என்ன செய்வாரு. என்ன ஒரு நல்ல ட்ரெஸ் கேட்கறாங்கன்னு உடனே ஆமா இவங்க பண்றதுக்கு அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. உங்க வீட்டுக்காரங்க ஒரு ட்ரெஸ் கேட்கறாங்கன்னு வைங்க, உடனே ஆமா நீ உழைச்சு கொட்டிட்ட உனக்கு போயிட்டு அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. பாரு எவ்வளவு கடங்க இருக்கப்பா, எவ்வளவு தேவை இருக்கு பாரு, இப்ப அது தேவை, அப்படி பேசக்கூடாது. ஜோம் பண்ணு, நீ எதிர்பார்க்கிறோட கர்த்தர் மேலான உனக்கு தருவார், அப்படிதான் சொல்லணும். அல்லேலூயா. படிப்பா இருந்தாலும் வேலையா இருந்தாலும் எந்த காரியமா இருந்தாலும் எப்படி சொல்லணும், எப்படி பேசணும். நம்ம அப்படி பேசணும்னா என்ன இருக்கணும், அங்க மண்டையில என்ன இருக்கணும், மூளை கூட சேர்த்து எது இருக்கணும், வார்த்தை இருக்கணும். மூளை கூட சேர்த்து களிமண் இருந்துச்சுன்னா என்னதான் வருவாங்க, நம்மளே மண்ணு, நம்மளே ஒண்ணுமில்ல, நம்மளே தூசி, நம்மளே குப்பை, இந்த குப்பைகளுக்கெல்லாம் அந்த கலர் தேவையா, அந்த ட்ரெஸ் தேவையா, அப்படி என்ன செஞ்சிடக்கூடாது, அப்படி போயிடக்கூடாது. அல்லேலூயா. என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தைகளை நீங்க விதைக்கணும். பாருங்க, இதெல்லாம் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமா இருக்கு, எண்ணங்கள். இப்ப ஒரு டீச்சர், அடுத்த இந்த எஜுகேஷன் சிஸ்டமும் நம்ம மைண்ட் என்ன செய்யுது, பேரண்ட்ஸ் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும். வேதத்துல பாத்தீங்கன்னா தங்களுடைய பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாய் உருவாக்கின பெற்றோரும் இருக்கிறாங்க, பெற்றோரே தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சாபமாய் போனவங்களும் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. வேதத்துல அப்படிப்பட்ட எடுத்துக்காட்டுகள் என்ன செய்யுது. அப்ப நம்ம மனது மறுரூபமாக்கப்படுவதற்கு பெற்றோர் ஒரு முக்கிய காரணமா என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. இப்ப நம்ம ஒரு பெற்றோரா மாறுறோம்னா நம்ம பெற்றோர் நமக்கு சொல்லி கொடுத்ததே என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது, அதையே சொல்லிட்டு இருக்க கூடாது. நாளை கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு தான் ஸ்கூலுக்கு போனேன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அப்ப அவன் என்ன கேட்பான். இப்ப நான் ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு தான் ஸ்கூலுக்கு போனேன் நான் சூடாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க அவன் என்ன சொல்லுவான், டாடி எனக்கும் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸே வாங்கி கொடுங்க டாடி அப்படின்னு தான் என்ன செய்வான். அப்ப நம்மளும் கிழிஞ்ச ட்ரெஸ் தான் என்ன செய்யணும். இது பிள்ளைகளுக்குள்ள என்ன உண்டாயிரும், அதையே சொல்லிட்டு இருக்க கூடாது. ஒன்றுமில்லாத நிலைமையில நாங்க இருந்தோம், ஆனா கர்த்தர் இன்னைக்கு நம்மள ஆசீர்வாதமா வச்சிருக்காரு, உன்னை கர்த்தர் இன்னும் ஆசீர்வாதமா வச்சிருப்பாரு, நீ பழைய ட்ரெஸ்ஸே போட்டு போக மாட்டேன் அப்படி சொல்லி என்ன செய்யணும், பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி வளர்க்கணும். ஆமே. அடுத்து பாருங்க, பேரண்ட்ஸ் நம்ம மனதுக்கு ஒரு முக்கிய கருவியா என்ன செய்யறாங்க இருக்கு. அடுத்து எஜுகேஷன் சிஸ்டம் என்ன செய்யுது, கல்வி அறிவு என்ன செய்யுது, மனதை மறுரூபமாக்குவதற்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது இல்லையா. சிறு பிள்ளைகள் இன்னைக்கு போய் என்ன செய்யறாங்க, நம்ம கற்றுக்கொண்டதை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில என்ன செய்யறோம், யோசிக்கிறோம். நம்மள என்ன யோசிக்கிறோம், அன்னைக்கு மட்டும் நம்ம நல்ல ஒரு இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தோம்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கை உண்மை. அன்னைக்கு கொஞ்சம் அறிவு நம்ம இன்னும் கொஞ்சம் வளர்த்தோம்னா, கல்வி அறிவு இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்துருச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் என்ன செஞ்சிருக்கலாம். நீங்க இன்னைக்கு கஷ்டப்படுறவங்கள்ட்ட போய் நீங்க கேட்டு பாருங்க, எங்க அப்பா அம்மா படிப்படின்னு என்ன உயிரை என்ன செஞ்சாங்க வாங்கினாங்க, நான் என்ன செய்ய மாட்டேன், கொஞ்சம் படிச்சிருந்தேன்னா எல்லா வசதிகளும் இருந்துச்சு ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன். அப்ப கல்வி கற்றுக்கொள்ளுகிற ஞானம் ஒரு பெரிய மறுரூபத்தை நம்ம மனதுக்குள்ள என்ன செய்கிறது, உண்டாக்குறது இல்லையா. கொஞ்சம் படிச்சிருந்தோம்னா என்ன இருப்ப. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பாருங்க, பேதுருவையும் பவுலையும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா, பவுல் இயேசுவோடு கூட இல்ல, பவுல் இயேசு கூட இல்ல, அதுக்கப்புறம் தான் அவர் ரட்சிக்கப்படுறாரு. ஆனா பேதுரு யார் கூட இருந்தவர், இயேசு கூட இருந்தவர், வளர்ந்தவர். ஆனா அவருக்கு அந்த போதிய கல்வி அறிவு இல்லாததுனால நிறைய நிருபங்கள் அவரால் என்ன செய்ய முடியல, எழுத முடியல. ஒருவேளை பேதுரு மட்டும் படிச்சிருந்தாருன்னு வைங்களேன்,
நம்ம பார்க்குற பைபிளோட 4 மடங்கு பைபிள் பெருசா இருந்திருக்கும். ஏன்னா அவ்வளவு காரியத்தை என்ன செஞ்சிருப்பாரு, ஏசு இவ்வளவு இதை செஞ்சாரு, அதை செஞ்சாரு, அதை செஞ்சாரு, எல்லாம் என்ன செஞ்சிருப்பாரு. ஆனா பாருங்க, பவுல் படித்தவரா இருந்தார், ஆனா இயேசு கூட இல்ல. புதிய ஏற்பாட்டுல 75% எழுதுனது யாரு? பவுல். அப்ப நல்லா கவனிங்க, கல்வி அறிவு நம்ம மனதுக்குள்ள என்னத்தை உண்டாக்குது, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது, மறுரூபத்தை ஏற்படுத்துகிறது. கல்வி அறிவு ரொம்ப முக்கியம். அதனாலதான் பிள்ளைகளை படிக்க வைக்கும் போது என்ன செய்யணும், நல்லா படிக்க வைக்கணும். எப்படி படிச்சு ஆமா படிச்சவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைச்சிருச்சான்னா என்ன ஆயிரும், உட்காந்துருக்க வேண்டியதான். நல்லா படின்னு என்ன செய்யணும், உற்சாகப்படுத்தணும். படிக்கிற வயசுல நல்லா படிப்பா அப்படின்னு அவங்களுக்கு தாங்கணும். அது அவங்க இன்னைக்கு தெரியாது, நாளைக்கு அவங்க சொல்லுவாங்க நான் படிக்கணும்னு இல்லைன்னு, ஆனா எப்படியோ என்ன செஞ்சுட்டாங்க, படிச்சதுனால இன்னைக்கு கல்வி ஞானம் நம்ம மைண்ட் என்ன செய்யுது, படிக்கும் போது இன்னும் கொஞ்சம் காரியத்தை நம்ம என்ன செய்யலாம், கற்றுக்கொள்ளலாம். அடுத்து சமுதாயம் நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை என்ன செய்யுது, மறுபூத்தை. இப்ப இந்த சமுதாயத்துல நம்ம இருக்கிறோம் வைங்களேன், சில சொல்லுவாங்க பாருங்க, நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம், இதுதான் நம்முடைய வழி, இதுதான் நமக்கு வேணும் அப்படி என்ன செய்வாங்க. சமுதாயம் நமக்கு ஒரு விதமான தடைகளை நமக்குள்ள என்ன செஞ்சு விட்டுரும், ஒரு விதமான தடையை நமக்குள்ள வச்சு விட்டுரும் இல்லையா. இன்னைக்கு நம்ம பாக்குறோம் சமுதாயம் என்னும் போது நம்ம படிக்கிற புத்தகங்கள், சிலர் என்ன செய்வாங்க, புத்தகங்கள் என்ன செய்வாங்க, வாங்கி படிச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. அந்த நியூஸ் பேப்பர் கூட வரும் அந்த புத்தகங்கள், அதெல்லாம் இப்படிப்பட்ட புத்தகங்கள், இந்த கல்விகள், இந்த நம்ம படிக்கிற காரியங்கள் நம்ம மைண்டுக்குள்ள என்ன செய்யுது, ஒரு மறுரூபத்தை, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அதே போல டிவி பாருங்க, டிவி என்ன செய்யுது, டிவியில பாருங்க ஒரு சீசன்ல ஃபுல்லா ஒரே காரியத்தை என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க. நாடகத்தை எடுத்தீங்கன்னா அந்த நாடகத்துல இது இல்லாம என்ன செய்யாது இருக்க, ஒரு படத்தை எடுத்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீன் இல்லாம, இதெல்லாம் என்னது, சமுதாயத்துல காணப்படுகிற காரியங்கள் தானே. இது என்னத்தை உண்டாக்கும், நமக்குள்ள நம்ம பார்க்கிற கேட்கிற காரியங்கள் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். அதே மாதிரி மொபைல் போனு இது என்னத்தை உண்டாக்கும், ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற இந்த சமுதாயம் அது அப்படியே என்ன செய்யுது, மொபைல் போனுக்கு ஒரு அடிமையா என்ன செய்யுது, செல்லுலாம் இருக்க முடியாதுன்ற ஒரு மைண்டுக்குள்ள என்ன செய்றாங்க, ஒரு மைண்டுக்குள்ள ஜனங்கள் வர்றாங்க. இடையில ஒரு வாலிபர் கூட்டத்துல ஒரு கேள்வி கேட்கறாங்க, மொபைல் போன் இல்லைன்னா நீங்க என்ன செய்வீங்க. ஒரு பிள்ளை சொல்றது, வாலிப பிள்ளை, இன்னைக்கே நான் செத்துருவேன் இன்னைக்கே. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அது அந்த மொபைல் போன் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டது. எப்படி அதான் நான் சொல்றேன், இது எல்லாமே ஒரு புத்தகம்ன்றது. இப்ப நல்லா கவனிங்க, ஒரு தவறான புத்தகத்தை நம்ம வாசிக்கும் போது, ஒரு செய்தியை படிக்கும் போது தவறான காரியங்கள் நம்ம மைண்ட்ல என்ன செய்யுது, பதிய ஆரம்பிக்குது. பயத்தின் எண்ணங்கள் பதிய ஆரம்பிக்கும், முடியாது என்ற காரியங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கும், பதிய ஆரம்பிக்கும். நம்மளால சமுதாயத்துல வாழவே முடியாது என்ற எண்ணங்களுக்குள்ள அது என்ன செய்ய ஆரம்பிக்கும். அதே போல ஆவிக்குரிய புத்தகங்களை வாசிக்கும் போது அது எனக்கு என்னத்தை கொண்டு வரும், மாற்றத்தை கொண்டு வரும். இப்ப ஒரு ஆவிக்குரிய புத்தகங்கள் நான் எடுத்து வாசிக்கிறேன்னா அநேக காரியங்கள் என்ன செய்யுது, எனக்கு அது உற்சாகத்தை கொடுக்குது, அநேக தெளிவு எனக்கு கொடுக்குது. அப்ப அதுக்கேற்றது போல என்ன செய்யணும், நம்ம மைண்ட நம்ம நினைச்சா அதை எடுத்து படிக்கலாம், இதை எடுத்து என்ன செய்யலாம், படிக்கலாம். டிவி இருக்கு, நம்ம நினைச்சா 24 மணி நேரம் என்ன செய்யலாம், வாயை போறது டிவி உள்ள போறது கூட தெரியாம உட்காந்து என்ன செய்யலாம், நாடகத்தையும் படத்தையும் பார்க்கலாம். நம்ம நினைச்சா என்ன செய்யலாம், ஆவிக்குரிய ஆராதனையும் சத்தியங்களையும் போட்டு என்ன செய்யலாம். இது எல்லாமே நல்லா கவனிங்க. இப்படி எல்லாம் செய்யறதுனால என் மனது என்ன செய்ய ஆரம்பிக்குது, ஒன்று பாதிக்கப்படுகிறது அல்லது பக்குவப்படுகிறது. பக்கத்துல பாசங்க, இதெல்லாம் பண்றதுனால ஒன்று என்ன செய்யுது, உங்க மனமானது என்ன பண்ணுது, சத்துருவினால் பாதிக்கப்படுகிறது. அப்படி இல்லைன்னா என்ன செய்யுது, தேவனுடைய வார்த்தையினால் மறுரூபமாகிறது, பக்குவப்படுகிறது. எதுக்கு, உங்க மைண்ட் பக்குவப்படாம கர்த்தர் என்னதான் வார்த்தையை சொன்னாலும் என்ன செய்யாது. இப்ப ஒரு ஊழியக்காரர் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றாரு, எனக்கு என்ன சொல்றாரு, பாஸ்டர் நீங்க பிளைட்ல தான் என்ன செய்ய போக போறீங்க, ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றான்னு வைங்களேன். இப்ப நல்லா கவனிங்க, எனக்கு என் மைண்டுக்குள்ள நமக்கு இந்த சைக்கிளை தவிர வேற எதுவுமே இல்லப்பா, சைக்கிள்ல போறது கூட என்னால முடியாதுன்ற ஒரு மனநிலையில நான் இருந்தேன்னா இந்த தீர்க்கதரிசனம் என் வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றத்தை என்ன செய்யாது, கொண்டு வராது. ஆனா இப்படி ஒரு வார்த்தையை நான் கேட்கும் போது, ஆண்டவரே என்னால அது முடியாத ஆண்டவரே, என்ன கொண்டு போகிறதுக்கு உங்களால முடியும் ஆண்டவரே அப்படின்னு என் மனதுக்கு நேரம் நான் பக்குவப்படுத்தும் போதுதான், அதுக்கு என் மனதை நான் ஆயத்தப்படுத்தும் போதுதான் என் மனதை என்ன செய்கிறது, எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறுகிறது. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்காக ஆயிரமான வாக்கு தத்தங்கள் காத்திருக்க கிடக்குது. வாக்கு தத்தங்கள், நீங்க அற்புதங்களுக்காக காத்து கிடக்கணும், அற்புதங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. எப்படி உன் வாழ்க்கையை முன்னேற்றலாம், எப்படி உன் வாழ்க்கையை ஆசீர்வாதமா மாக்கலாம், எப்படி ஒரு சுகத்துக்கு நிறைய வியாதியே இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு உன்னை கொண்டு போலான்னு எது காத்திருக்கு,
வாக்குத்தத்தங்கள், அற்புதங்கள், சுகங்கள் உங்களுக்காக காத்திருக்குது. நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கு நேரம் உங்க மனதை நீங்க திருப்பும் போது என்ன செய்யுது? ஹல்லேலூயா. உங்க மைண்ட் ஒரு வாகனம் மாதிரி. ஆமென். நீங்க மூணாருக்கு போகணும், போடிக்கு போகணும்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த போடி மூணார் ரோட்ல நிறைய ஆசீர்வாதங்கள்லாம் என்ன செய்யுது? நிறைய கடையெல்லாம் என்ன செய்யுது? ஹோட்டல்லாம் என்ன செய்யுது? இருக்கு. இப்ப நீங்க எங்க போகணும்? நீங்க இதெல்லாம் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, எங்க போகணும்? இப்ப மூணாருக்கு போகணும். வண்டியை போடி பக்கம் திருப்பிட்டு போடி மெட்ரோ ரோட்ல கீழே பாறையை பார்த்துக்கிட்டு என்ன ஒன்னையும் காணமே அப்படின்றதுலாம் என்ன ஆகாது? மைண்ட் எங்க திரும்பி இருக்கு? இப்ப வண்டி எங்க போய்கிட்டு இருக்கு? இந்த ரோட்ல போயிட்டு என்ன ஒரு பாஸ்டர் வாக்குத்தத்தம் சொன்னாரே, இன்னும் ஒன்னையுமே காணமேனா எப்படி வருவாங்க? வாக்குத்தத்தம் எந்த ரோட்ல கிடக்கு? மூணார் ரோட்ல கிடக்கு. ஆசீர்வாதம் எங்க கிடக்கு? இந்த ரோட்ல கிடக்கு இல்லையா? நம்ம எங்க தேடிக்கிட்டு இருக்கோம்? முந்தல போய் என்ன இன்னும் மகாராணி ஹோட்டல்ல காண அங்க தடவிட்டு இருந்தா எப்படி அங்க என்ன செய்யும்? யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களுக்கு நேராக உங்க மனதை நீங்கள் திருப்ப வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக உங்க மனதை நீங்க என்ன செய்யணும்? திருப்பணும். அடுத்து பாருங்க, ரிலீஜியஸ் ட்ரைனிங், மத சம்பந்தமான பயிற்சிகள் என்ன செய்யுது? நம்முடைய மனதை ஒரு விதமா என்ன செய்யுது? மறுரூபமாக்குது இல்லையா? இந்த மதன கிறிஸ்தவ மதத்தை மட்டும் சொல்ல, பொதுவா எல்லா மதத்தையுமே நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அந்த மத சார்பா அவங்க சொல்லி கொடுக்கிற அந்த காரியங்கள் என்ன செய்யுது? அவங்க மைண்ட்ல தாக்கத்தை ஏற்படுத்துதா இல்லையா? தாக்கத்தை ஏற்படுத்துது இல்லையா? ஒரு புற மதத்தினர் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை பாருங்க. சிறு வயதுல இருந்து இந்த மத சம்பந்தமான காரியங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கறதுனால அவங்க வளர்ந்து வரும்போது எப்படி வர்றாங்க? அதுல ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. ஸ்ட்ராங்கா. அப்ப இந்த மத சார்பான சில பயிற்சிகளும் என்ன செய்யுது? நம்ம மைண்ட மறுரூபமாக்குவதற்கு உதவி என்ன செய்கிறது? செய்து. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆவிக்குரிய காரியங்களை என்ன செய்யணும்? நம்ம பைபிள் காலேஜ் போறாங்க, ஆவிக்குரிய வசனங்களை கற்றுக்கொள்ள. இது என்னத்தை உண்டாக்குது? கர்த்தரை குறித்து இன்னும் ஆழமான காரியங்கள் என்ன செய்யுது? உண்டாகுது. அடுத்து பாருங்க, முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, ஆங்கிலத்தை ரெப்புடேஷன் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, புகழ் பெற்றவர்கள் அல்லது ஃபேமஸ் ஆனவங்க சொல்ற காரியம் டக்குன்னு ஒரு தாக்கத்தை என்ன செய்யும்? ஏற்படுத்திடும். இல்ல நம்ம யாரையாவது மதிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், கணத்துக்குரியவங்க யாராவது நம்ம வீட்டுல இருக்கிறாங்கன்னா அவங்க சொல்ற காரியத்தை சில சொல்றதை கேட்டிருக்கீங்க. எங்க வீட்டுல நாங்க என்ன காரியம் பண்ணாலும் எங்க பாட்டி என்ன சொல்றாங்களோ அதான் நாங்க என்ன செய்வோம்? பாட்டி சொல்றதே மந்திரம்னு என்ன செய்வாங்க? கடைபிடிக்கிறவங்க. சில சொல்லுவோம், எங்க அம்மா என்ன சொல்லுதோ அதாங்க. அப்பா சொல்றதுக்கு அதெல்லாம் தூரப்படுங்க. எங்க அம்மா தாங்க எங்க வீட்டுக்கு யாரு? எங்க வீட்டுக்கு எங்க அம்மா தாங்க ராணி. எங்க அம்மா என்ன உட்காரணும் எந்திரிச்சு என்ன செய்யணும்? இப்ப இதெல்லாம் கவனிங்க. இப்படி கணத்திற்குரியவர்கள், புகழ் பெற்றவர்கள் சொல்லுகிற காரியங்கள் என்னத்தை உண்டாக்கும்? நமக்குள்ள தாக்கத்தை உண்டாக்கும். என்ன உண்டா சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். ஒரு கதை, ஒரு பாட்டி கதை சொன்னா இல்லையா? என்ன சொன்னேன்? ஒரு 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 பொண்ணு புதுசா கல்யாணம் ஆகி என்ன செய்யுது? ஒரு வீட்டுக்கு போகும்போது இந்த பாட்டி என்ன செஞ்சிருக்காங்க? சொல்லி அனுப்பியிருக்காங்க. அங்க பாரு, ஆம்பளைங்கள நீ உட்காரணும், வீட்டுக்காரனா உட்காரனா என்ன செஞ்சிடணும்? உட்கார்ற மாதிரி வச்சுக்கோ. நான் அன்னைக்கு விட்டுட்டேன் பாரு, அதனால்தான் உங்க தாத்தா அந்த மீசக்காரு என்ன போட்டு படுப்பாவும் என்ன செய்யறாரு. இன்னைக்கு நான் எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளா, ஆனா இந்த ஆள்கிட்ட நான் மாட்டிட்டு என்ன செஞ்சுட்டேன்? முழிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அன்னைக்கு பண்ண தப்பு பாரு, இன்னைக்கு நான் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? அடி உதவி வாங்கிட்டு இருக்கேன். நீ என்ன செஞ்சிடாத, அப்படி இருக்காத. அவனை உட்கார்னா அவன் என்ன செஞ்சிடணும் அப்படின்னு யார் சொல்லி கொடுத்துருக்குது? பாட்டி அனுபவத்துல இருந்து என்ன செய்யுது? அங்க போய் இப்போ அன்னைக்கு உட்காருன்னு இருக்கான், அவன் எந்திரிச்சு டம்முன்னு என்ன செஞ்சிருக்கான்? என்ன அப்படின்னு செஞ்சிருக்கான்? எந்திரிச்சு நின்றுருக்கான். என்ன பாட்டி உட்கார வைக்கணும்னாங்க, இவருக்கு உட்கார எந்திரிக்கிட்டாரு. எல்லாரும் அப்படி இருப்பாங்களா? சொல்லுங்க. அப்ப என்ன ஆகுது? இந்த பாட்டி சொல்லி கொடுத்த கதை என்ன செய்யுதுங்க? பாட்டி சொல்லி கொடுத்த கதை என்ன செய்யுது? இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. அந்த மாதிரி நிறைய பாட்டிமார் என்ன செய்வாங்க? வந்து சில கதையை சொல்லி கொடுத்துட்டு என்ன செஞ்சிருவாங்க? அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுல ஏதாவது சின்ன சண்டை, லைட்டா சமாதான குறைவா லேசா சண்டை வர்ற மாதிரி இருக்கும். இவனெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க, நீ போய் 10 நாள் உங்க அப்பா வீட்டுல இரு, அதுக்கப்புறம் பாரு அவன் தன்னால வருவானா. அவன் என்ன செஞ்சிருவாங்க? 10 நாள் அப்பா சொந்தத்தையோ கத்து ஜபத்தை கேட்டாரியாட்டு அவன் பாட்டுக்கு என்ன செஞ்சிருவான்? வேற எங்கடா பிரின்னு போயிடுவான் இல்லையா? அப்ப எங்க வந்து போட்டு போறது? இந்த மாதிரி சில பெரியவங்க தானே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது? நல்ல கவனிங்க. ஒரு ஊழியக்கார் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொன்னா கூட, இது கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்றதா, கர்த்தருடைய வார்த்தை இதை அங்கீகரிக்கிறதா என்ன செய்யணும்? உடனே நம்ம ஆராயணும், சோதித்து பார்க்கணும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து என்ன செய்யுங்க? கணத்திற்குரியவங்களும் சில ஊழியக்காரங்க சொல்ற வார்த்தையை கூட நல்லா கவனிங்க. ஃபேமஸான சில ஊழியக்காரங்க சில வார்த்தைகளை சொல்றாங்கன்ட்டு அது அப்படியே என்ன செய்யக்கூடாது. சில நேரங்கள் நல்லா கவனிங்க, பிசாசு சில உயர்ந்த தேவ மனிதர்களுமா கூட என்ன செய்வான்?
வேலை செய்ய ஆரம்பிப்பான். அவங்க பாட்டுக்கு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு என்ன செஞ்சிருவாங்க, அவங்க பாட்டுக்கு போயிருவாங்க. நம்ம உட்காந்து என்ன செய்வோம், அவரே சொல்லிட்டாரு. இது என்ன நம்ம பாஸ்டர் என்ன, அவரு பா எவ்வளவு பெரிய ஊழியக்காரு, அவர் சொல்லிட்டாரு, அவர் சொல்றதுக்கு மிஞ்சி ஆன்ட்டு என்ன செஞ்சிடறது, அப்படியே போயிடுறது. கடைசியில் அவரு விழுந்துருவாரு, இவங்களும் என்ன செஞ்சிருவாங்க. அது மனதுக்குள்ள என்னத்தை உண்டாக்குது, தாக்கத்தை ஏற்படுது. பார்த்தீங்களா, பெரியவங்க சொல்ற வார்த்தைகள் இல்லையா. சிலர் சொல்லுவாங்க, ஊருக்காரன் சொல்லிட்டாருங்க பெரிய ஆளு, அப்படி அவங்க சொல்றது என்ன செய்யுது, வீட்டுல சொல்ற பெரியவங்க அவர் சொல்லிட்டாருங்க, எங்க அப்பா சொல்லிட்டாரு, அவருக்கு தெரியாத வயசுல சிலர் அதுக்கு ஏத்த மாதிரி வந்து வயசுல மூத்தவங்க சொன்னா கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. எதை கேட்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு அது ஏற்றதாக இருக்கிறதா. இப்ப வந்து சொல்றாரு, உங்க வீட்டுல பெரியவங்க ரட்சிக்கப்படல, உடனே அவங்க சொல்றாங்க, நீ என்ன புதுசா நீ சர்ச்சைக்கு ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லும் போது, அதுக்கு 4 பேர் சப்போர்ட்டா என்ன செய்வாங்க, ஆமாமா பெரியவங்க சொன்னா கேளுங்க சார், போக வேண்டான்றாங்கல்ல அப்படின்னா, அப்ப நம்ம உடனே என்ன செஞ்சிடறதா, கேட்டுறதா இல்ல. என்ன செய்யணும், கர்த்தருக்கு ஏற்றதாக இது இருக்கிறதா. அப்ப இதெல்லாம் என்னத்தை உண்டாக்குது, நம்ம மைண்டுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அவங்க சொல்லிட்டாங்கல்ல, அவரே சொல்லிட்டாரு. சில சொல்லுவாங்க பாத்தீங்களா, என்னங்க அவரே சொல்லிட்டாரு, அப்ப எப்படிங்க தப்பா இருக்கும் அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க. நிறைய பேருடைய சாட்சி நான் கேட்டிருக்கேன். ஒரு தீர்க்கதரிசி ஊழியக்காரு ஒரு பையனுக்கு ஜெபம் பண்ணி சொல்லிருக்காரு, எப்பா இந்த பொண்ணு ஆண்டவர் எனக்கு என்ன செய்யறாரு காமிக்கிறாருப்பா, நீ என்ன செய்ய ஜெபம் பண்ணுன்ட்டு அவரு என்ன செஞ்சிட்டாரு, அவர் பாட்டு சொல்லி விட்டு என்ன செஞ்சாரு, அவரு போயிட்டாரு. இவரு என்ன செஞ்சிட்டாரு, அவரே சொல்லிட்டாரு, அந்த ஊழியக்க தீர்க்கதரிசியா சொல்லிட்டாரு அப்படின்ட்டு போய் என்ன பண்ணிட்டாரு, கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரே அடி மிதி. யாரு வாங்குறது, யாரு வாங்கிட்டு இருக்கிறது, தீர்க்கதரிசனம் கேட்டவர் வாங்கிட்டு இருக்காரு. என்ன ஆண்டவரே அப்படின்னா, சில நேரம் அப்படி மாறி போறது கூட என்ன இருக்கு. என்ன பண்ணணும், எல்லாத்தையும் வச்சு ஆண்டவர் சமூகத்துல நீங்க என்ன ஆண்டவரே சொல்றீங்க, அல்லேலூயா, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு என்ன செஞ்சிடக்கூடாது, அப்படி போயிடக்கூடாது ஆண்டவர் சமூகத்துல. ஏன்னா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் என்னத்தை உண்டாக்குது, மைண்ட்ல என்னத்தை உண்டாக்குது, பெரிய மறுரூபத்தை உண்டாக்குறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிதான் பிசாசு, தேவனும் இப்படித்தான் வேலை செய்கிறாரு. சத்துருவும் என்ன செய்கிறான், எதை தான் டார்கெட் பண்றாங்க, தேவன் எதை தான் டார்கெட் பண்றாரு, மகனே உன் இருதயத்தை எனக்கு தாண்டாரு, உன் வாசப்படியில் நின்று என்னத்தை செய்யறேன், கதவை தட்டுகிறேன்றாரு. பிசாசு என்ன செய்யறான், வாசப்படியிலேயே தான் நிக்கிறான். எப்படியாவது கொஞ்சம் திறந்தாங்கன்னா என்ன செஞ்சிடலாம், ஒரு வார்த்தை டப்புன்னு போட்டுவிட்டு என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். சபையில கேட்கும்போது சில நேரங்கள் பாருங்க, பிசாசு வந்து 2 கொம்பு வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் தான் இருக்கான்னு என்ன செஞ்சிடக்கூடாது. சில நேரம் சபைக்கு இருந்து வெளியில போகும்போதே பிசாசு என்ன செஞ்சுட்டு இருப்பான், அப்படியே போட்டு விடுவான். எப்படி இங்க இருந்து விசுவாச வார்த்தையில கேட்டு போவோம், ஆமா அவர் பிரசங்கம் பண்ணுவாரு, கேட்க நல்லா தான் இருக்கு, நடைமுறையில வரணும்லன்ட்டு என்ன செய்வான், அங்க வாசலே போட்டு விட்டு என்ன செஞ்சிருவான், அவன் பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவான். அல்லேலூயா. விசுவாச வார்த்தையில என்ன செய்யணும், நமக்குள்ள எடுத்து விதைக்க ஆரம்பிக்கணும், வார்த்தை எடுத்து விதைக்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. மனதை மறுரூபமாக்குவதற்கு நம்ம நேரம் எடுத்து நேரத்தை அதில் என்ன செய்யணும், செலவழிக்க. நான் சொல்றேன் பாருங்க, சோம்பேறிகளுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறதே கிடையாது. இன்னைக்கு வந்தேன், ஆண்டவர் ஏதாவது கொடுத்தாருன்னா என்ன செஞ்சிடறேன், நீ வாங்கிட்டு போயிடுறேன், அவர் ஏதாவது அள்ளி போடுவார், நம்ம அள்ளி அப்படி ஆண்டவர் என்ன செய்யறது இல்லை. போகணும், இந்த வார்த்தை எடுக்கணும். ஆண்டவரே நல்ல வாக்குத்தத்தங்களை எனக்காக நீங்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் என் வாழ்க்கையில நிஜமாவதற்கு என் சிந்தனை நான் திருப்புறேன் ஆண்டவரே, என் எண்ணங்களை நான் அதுக்கு போராடணும். அதுக்கு என்ன செய்யணும், போராடணும், வேலை செய்யணும். ஆமென். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு, ஒரு ஆத்துல ஒரு அடிச்சுட்டு போறதுக்கு ஒரு அடிச்சுட்டு போகணும்னு வைங்க, செத்த மீனா இருந்தா கூட என்ன செஞ்சிடலாம், உயிரில்லாத மீன் கூட ஆத்தோட ஆற என்ன செய்யும், அது பாட்டுக்கு தண்ணி என்ன வேகத்துல போதோ அதே வேகத்துல எதுவும் போகும், எந்த மீன் போகும், செத்த மீனும் போகும். ஆனா எதிர் திசையில அடிச்சு வரணும்னா என்ன இருக்கணும், அந்த மீனுக்கு வாழ்க்கைன்றது அப்படிதான். எல்லாத்துக்கும் அப்படிதாங்க. கடன் இல்லாத யார் இருக்கா, நஷ்டம் இல்லாத எந்த இது இருக்கு, வியாதி இல்லாத எந்த மனுஷன், எந்த ஊழியக்காரன் இருக்கா சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா என்ன செஞ்சிருக்க வேண்டியதான், அப்படியே உட்கார்ந்துருக்க வேண்டியதான். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும், இல்ல இதுக்கெல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன், விட்டு கொடுப்பதில்லை. கர்த்தர் எனக்காக நன்மையான காரியத்தை வைத்திருக்கும் போது நான் ஏன் எப்படி இருக்கணும், கர்த்தர் எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கும் போது நான் ஏன் தரித்திரத்தில் இருக்கணும், கர்த்தர் எனக்காக ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறாரு, அவருடைய தழும்பை எனக்காக ஏற்றிருக்கிறாரு, நான் ஏன் வியாதியில இருக்கணும், பலவீனத்தில் இருக்கணும். என்ன செய்யணும், எடுத்து மனதுக்குள்ள இந்த வசனத்தை என்ன செய்யணும், வைக்கணும். சூழ்நிலையவே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா எங்க தான் போவோம் நம்ம. பேதுரு பாருங்க, இயேசு கூப்பிட்டாரு தண்ணி மேல வான்னாரு, என்ன செஞ்சா உடனே நேர கண்ணை இயேசு மேல வச்ச உடனே தண்ணி மேல என்ன செய்யறான், அற்புதமா இல்லையா, பயங்கரமான அற்புதம். எப்ப எங்க வச்சிருந்தான், சிந்தனை எண்ணம் முழுவதும் யார் மேல இருந்துச்சு. திடீர்னு ஒரு அலை எழுமணும்னு அப்படியே பார்வை என்ன செஞ்சான், இங்கிட்டு பார்த்தவொடனே மூழ்க. உங்க வாழ்க்கைய, உங்க நோக்கத்தை, உங்க கவனத்தை
இயேசுவின் மேலும் அவருடைய வார்த்தையின் மேலும் நீங்க வச்சீங்க அப்படின்னா கடல்ல தான். அது வரைக்கும் என்ன இருக்கு? இதுலதான் நடந்த கடல்னா அலை இல்லாம இருக்குமா? கொந்தளிப்பு இல்லாம இருக்குமா? என்னதான் செஞ்சுட்டு இருக்கு? இருக்கத்தான் செய்யுது. ஆனா வார்த்தையை பார்த்ததுனால, அவரை பார்த்ததுனால தைரியமா நடந்து போறான். எப்படி? எதுவும் என்னை மூழ்கடிக்காது என்ன செய்யறான்? ஆனா கொஞ்சம் இருங்க ஆண்டவரே அப்படின்ட்டு இது என்னமோ சொல்றாங்க அப்படின்ட்டு இங்கிட்டு பார்த்தோன்னே என்ன ஆயிடுச்சு? மூழ்க ஆரம்பிச்சிட்டோம். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை மூழ்கி போகிறது. ஆமென். வாக்குத்தத்தத்தை எடுத்து முன்னாடி வைக்கணும். ஆண்டவரே என்னோட பேசுங்க, நான் இதை நம்புறேன் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரே. நீங்க ஆபிரகாம் நம்புனா பாருங்க, ஆபிரகாம் நம்புவதற்கு ஏதுவல்லாத இருந்து நம்புனான். 75 வயசுல வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, உனக்கு ஒரு கடல் கரை மணலை போல அவன் சந்ததி இருக்கும் பான்றாரு, வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும்ன்றாரு. ஆனா சரீரம் என்ன சொல்லுது? செத்துருச்சு. சரீரம் செத்து போன, சரீரம் செத்து போச்சு, முடியாதுன்ற நிலைமை ஆயிடுச்சு. சாராளுடைய கற்பம் செத்து போய்விட்டது என்று வேதம் சொல்லுது. ஆனா அவன் நம்பின வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தத்தின் மேல ஒரு நம்பிக்கையை வைக்கிறான். ஆண்டவரே என் சரீரம் செத்து போயிருந்தா என்ன, என் மனைவியுடைய சரீரம் செத்து போயிருந்தா என்ன, வாக்குத்தத்தம் பண்ணின உங்க மேல நான் நம்பிக்கையை வைக்கிறேன் ஆண்டவரே. 100 வயசுல வாக்குத்தத்தம் வெளிப்படுது. அல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் மேல நம்பிக்கையை வைக்கணும். ஆண்டவர் மேல நம்பிக்கை. நீங்க சொல்லிட்டீங்களா ஆண்டவரே கடன் எனக்கு இருக்காது ஆண்டவரே, நீங்க சொல்லிட்டீங்களா ஆண்டவரே நான் உயரங்கள்ல பறப்பேன் ஆண்டவரே, நீங்க சொல்லிட்டீங்க என் பிள்ளைகள் உயர்த்தப்படும் ஆண்டவரே, அந்த விசுவாசத்தை நம்பிக்கையை எப்படி வைக்கணும்? கர்த்தர் மேல வைக்கும் போது அது அவன் பாருங்க, அதுக்கேத்த மாதிரி அவன் மனதை என்ன செஞ்சுட்டான்? மாத்த ஆரம்பிச்சிட்டான். அதுக்கேத்த மாதிரி பேச ஆரம்பிச்சான். ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, இதை மட்டும் சொல்லி முடிக்கிறார். ஆபிராம் அப்படின்னா ஒன்றுமே இல்லாதவன் அர்த்தம். ஒன்றுமே. ஆனா ஆபிரகாம் அப்படின்னா ஜாதிகளுக்கு தகப்பன் அர்த்தம். ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த 15ஆவது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்றாரு? அவனுக்கு ஒரு பேரை மாத்துறாரு. எப்படி பேரை மாத்துறாரு சொல்றாரு பாருங்க. அதே வசனத்துல நீங்க கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்றாரு? அவனுடைய பேரை என்ன செய்யறாரு? அப்படியே அவனை பேரை மாத்துறாரு. 16ஆம் வசனம் பாருங்க. சாராய் ஆபிரகாமை நோக்கி நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என்ன செஞ்சாரு? அப்படியே கற்பத்தை அடைச்சு. அடுத்த அதிகாரத்திலாம் நீங்க அப்படியே வாசித்து பார்க்கும்போது என்ன பண்றாரு? ஆபிரகாம் 17ஆம் வசனத்துல நீங்க வாசித்து பார்க்கும்போது உடன்படிக்கை என்ன செய்யறாரு? ஆண்டவர் உடன்படிக்கை ஏற்படுத்துறார். 17ஆவது அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியா உன் பேர் என்னது? பேரை மாத்துறாரு. எதுக்கு? இதுவரைக்கும் அவன் என்ன சொல்றான்? கேக்குறான். இப்போ ஊர்ல ஒருத்தர் கேக்குறாரு, இந்த ஆபிராமு ஒருத்தர் இருக்காரு, அவர் எங்க அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? இந்த ஒண்ணுமில்லாத ஒருத்தர் இருந்தாரு, எங்க இருக்காருன்னா அதுக்கு என்னது அர்த்தம்? இப்ப ஆண்டவர் என்ன சொல்றான்னா, இவன் பேரை கேட்கும்போது என்ன சொல்றான்? உங்க பேர் என்னன்னு கேட்கும்போது இவன் என்ன சொல்றான்? ஒண்ணுமில்லாதவங்க அப்படின்னா என்ன செய்யறான் சொல்றான். இப்ப ஆண்டவர் அவன் பேர் என்ன செய்யறாரு? மாத்திர. இப்ப என்ன சொல்றான் அவன்? அந்த ஜாதிகளுக்கு தகப்பன் ஒருத்தர் இருக்காரு இல்லங்க, அவர் எங்கங்கன்ற மாதிரி அவன் பேர் என்ன செஞ்சுட்டாரு? கர்த்தர் மாத்திரா. எதுக்கு மாத்திராருன்னா, நல்லா கவனிங்க, இதுவரைக்கும் உன்னை நீ ஒன்றுமே இல்லாதவனாய் பார்த்து கொண்டிருந்தா, இனிமேல் நீ எப்படி உன்னை பார்க்கணும்? உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக நீ பார்க்கணும் தான் பேரை மாத்துறாரு. அல்லேலூயா. சும்மா சர்ச்சில் பேரை மாத்துறது கிடையாது. எப்படி முருகன்றதை ஜாக்கப்புன்னு ஆக்குறதும் அந்த மாதிரி அந்த கதை இது கிடையாது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? பேர் எதுக்கு மாத்துறாங்க? பேரு நல்லா கவனிங்க, அந்த வார்த்தையை நீங்க உச்சரி. அதனாலதான் ஞானஸ்தானம் எடுத்தவங்க எந்த பேரை உபயோகம் பண்ணணும்? ஞானஸ்தானம் எடுத்து உங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த பேரை நீங்க பயன்படுத்தணும். ஏன்னா அந்த பேருக்குன்னு ஒரு ஆசீர்வாதம், ஒரு சுபாவம் என்ன செய்யுது? அர்த்தம் இருக்கு. இப்ப ஒன்றுமில்லாதவன் தன்னையே கூப்பிட்டுக்கிட்டு இருந்தவன் இப்ப எப்படி அவனை கூப்பிட ஆரம்பிக்கிறான்? நான் ஜாதிகளுக்கு தகப்பன், நான் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனியா. நான் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாதவனா இருக்கலாம், ஆனா என் பேர் என்ன பேர் தெரியுமா? இத பேச 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 அது அப்படியே அவன் கண்ணுக்கு முன்னாடி உருவாகுது. அதான் பேர் வச்சு கூப்பிடுறது ரொம்ப அழகா. பிள்ளைகளுக்கு என்ன இருக்கும்? அழகான பேர் வச்சுக்கிட்டு எந்திரிச்சுவா பண்ணிய நாயா அப்படின்னா என்ன ஆகும்? அது என்ன பேருக்குள்ள சுபாவம் அங்க வெளிப்படும். உட்கார்ந்துருக்கு பாரு மாடு மாறினா அது எப்படி இருக்கும்? அது இது உண்மை. இதுதான் நடக்குது. நம்ம அதை உச்சரிக்கும் போது நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த பேரை உச்சரிக்கல, அதனுடைய சுபாவத்தை அதன் மேல உச்சரிக்கிறோம். அல்லேலூயா. அதான் மற்றவங்களை பேசும்போது கூப்பிடும்போது எப்படி கூப்பிடணும்? அழகான பேர் வச்சிருக்கோம், கணத்திற்குரிய பேர் வச்சிருக்கோம். அதை சொல்லி என்ன செய்யணும்? உங்க வீட்டு அம்மாவை வீட்டுக்காரங்களை கூப்பிடும் போது கூட எப்படி கூப்பிடணும்? மரியாதையோட
ஆபிரகாம்லாம் சாராலாம் பாருங்க எப்படி கூப்பிட்டாங்களாம். அவ்வளவுதான், இன்னைக்கெல்லாம் இருந்துச்சுன்னா முடிஞ்சு, உலகமே அழிஞ்சு போயிடும். அவங்கள எப்படி கூப்பிட்டுருக்காங்க? ஆண்டவனே அப்படின்னு என்ன செஞ்சிருக்காங்க. அவரும் பாருங்க ஆண்டவமானி என்ன செஞ்சிருக்காரு, கூப்பிடுற அளவுக்கு அவரும் தகுதியா ஆண்டவனே கூப்பிடுற அளவுக்கு என்ன செஞ்சிருக்காரு. ஆமா, நீ பண்ற அநியாயத்துக்கு உன்னெல்லாம் கூப்பிட்டா கூடன்ட்டா போச்சு. ஆமாவா? அந்த அளவுக்கு அவர் வாழ்க்கை எப்படி இருந்தது. ஆண்டவனே அப்படின்னா தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய சகல கடமைகளையும் சரியாய் அவர் செய்திருக்கிறார். தேவனையே நம்ம ஆண்டவர்னு கூப்பிடுறோம். ஒரு குமாரனாக, ஒரு பிள்ளையாக, மனுக்குலத்திற்கு செய்ய வேண்டிய சகல கடமைகளையும் என்ன செய்யறாரு, செய்யறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கணத்திற்குரியவதா நம்ம கூப்பிட ஆரம்பிக்கும் போது அது அப்படியே என்ன செய்ய ஆரம்பிக்குது, வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப இதெல்லாம் என்னத்தை உண்டாக்குதுன்னா, நல்லா கவனிங்க, நம்ம பேசுகிற இந்த வார்த்தைகள் என்னத்தை உண்டாகுது. பிள்ளைகள் மேல நீங்க பேசுகிற வார்த்தை, மற்றவங்க உங்க மேல பேசுகிற வார்த்தை, இந்த காதுக்குள்ள போறதெல்லாம் என்னது, இதெல்லாம் சும்மா வெறும் வார்த்தை நினைக்க கூடாது. அதனாலதான் சும்மா கொண்டு போய் காதை நீட்டிக்கிட்டு இருக்க கூடாது எல்லா இடத்துலயும். அவங்க கொஞ்சம் சொன்னாங்க, நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்க, இதை பத்தி என்ன செய்யலான்ட்டு என்ன செய்யக்கூடாது, காதை நீட்டிக்கிட்டு இருக்க கூடாது எல்லா இடத்துலயும் போய்.